ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். யாருக்கு தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியே பிடிக்காது? அதாவது என்னதான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து ரசித்து வாழ்வாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நிறைய பேருக்கு ரொம்ப கவலையாக இருந்தாலும் நிறைய பேருக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் காமிக்கிறாங்க. அதாவது எவ்வளோ கஷ்டத்துலையும் எப்படி சிரிக்கலான்னு இந்த படம் நல்லாவே காமிச்சிருக்கோம். வாங்க மூவிக்குள்ளே போயிடலாம். மூவி ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆள் ஓடி போயிட்டு இருப்பான். என்னடா பார்த்தா அவன் முன்னாடி கழுதை ஓடிட்டு இருக்கும். அது அவனோட கழுதை போல இருக்கு. அதை எப்படியாட்டும் யாராட்டும் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பான். அப்போதான் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அழகா கியூட்டா கொழுக்கு மொழுக்குன்னு சூப்பரா இருக்கா. அந்த கழுதையை பார்த்தோன்னே இதோ நானே ஓடி வந்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு வழியா அந்த கழுதையை பிடிச்சி அந்த ஆள் கிட்ட கொடுத்துட்றா. ஆனா அந்த ஆள் தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிடுறாங்க. பக்கத்துல எட்டி பார்க்கும்போது ஒரு அழகான பையன் அடிபட்டு இருக்கான். அவனோட கை கால்லாம் ரத்தமா இருக்கு. ஹீரோயின் அப்படி திரும்பி பார்க்கறா. பார்த்த உடனே இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. அதாவது ஒரு இடத்துல நிலநடுக்கம் வந்திருக்கும். அப்போ வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் போல இருக்கு. அங்கே வந்து எல்லாருக்குமே சாப்பாடு தண்ணி எல்லாருக்குமே கொடுத்துருப்பான். நம்ம ஹீரோயினும் அதே நிலநடுக்கத்தில் தான் மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. அப்படியே நம்ம ஹீரோவை பார்க்கும்போது அவன் தான் நம்ம ஹீரோயினுக்கு நிறையவே உதவி செஞ்சுருப்பான். இதெல்லாம் நினச்சி பார்த்த ஹீரோயின் அச்சச்சோ பாவம் இவனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, எப்படியாட்டும் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் போய் ஏய் நீ தானே அந்த பெரிய வீட்டு பணக்காரன் தானே, உனக்கு என்னாச்சு, உன்னை யார் அடிக்க வராங்கன்னு சொல்லும்போது அங்கே நிறைய ரவுடி பசங்க நம்ம ஹீரோவை கொலை பண்ண வராங்க. உடனே ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பாரு அமைதியாருன்னு சொல்லிட்டு பட்டுன்னு கிஸ் கொடுத்துட்றா. அங்கே ரவுடி பசங்க எல்லாருமே பார்த்து டே அங்கே பாருடா அந்த குண்டு பூசணிக்காய் ஏதோ ஒரு பையனுக்கு முத்தம் கொடுக்குறா, பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருக்குது, வா வா போகலாம் இல்லைனா என் கண்ணே போயிரும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோக்கு ஷாக் ஆயிட்டு நீ என்ன பண்ணுறேன்னு கேட்க உடனே ஹீரோயின் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் உன்னை கிஸ் பண்ண, சரியா நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே கிராமத்தில் உள்ள ஆட்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் லாவண்யா. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஏ லாவண்யா இங்கே வந்துரு வந்துரு, அந்த பையனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு பாரு, அவன் ஒருவேளை கொலைகாரனாக இருப்பான் இல்லைன்னா யார்ட்டும் அவனை தேடி வந்திருப்பாங்க, நீ பேசாமல் இங்கே வந்துரு, எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாமல் பிரச்சனைன்னு சொல்ல ஹீரோயின் மனசில் நினச்சி பார்த்துட்டு சே இவன் நிறையவே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், இவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாமல் விட்டுட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு நேராக வானத்தை பார்த்துட்டு ஏ கடவுளே இருக்கிற பிரச்சனையில் எனக்கு இன்னொரு பிரச்சனை வரையா, என்னை ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க விட மாட்டேன்லன்னு சொல்லிட்டு தன்னோட கிராமத்து மக்கள் கிட்ட இந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல கிராம மக்கள் எல்லாருமே சொல்றாங்க உனக்கு என்ன அறிவே இல்லையா, ஏற்கனவே நீ வந்து விதவையா இருக்கிற, இப்போ உனக்கு 3 பசங்க வேற இருக்கிறாங்க, அதுக்குள்ளே உனக்கு கல்யாணம் கேட்குதா, பேசாமல் அவனை விட்டுரு, எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனைன்னு சொல்ல ஹீரோயின் வந்து இல்லை நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு 3 பொண்ணுங்க தானே இருக்கிறாங்க, எனக்கு ஒரு பையன் வேணும், அதனால இவனை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்னென்னவோ பண்ணி அழகான பையன் பாப்பா பெற்றுக்க போகிறேன்னு சொல்ல ஹீரோக்கு ஷாக்காக இருக்குது. என்னது பையன் பாப்பா பெற்றுக்க போறியான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க இப்போ நம்ம ஹீரோயின் வந்து சரி வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுறா. ஆனால் ஹீரோவால் நடக்கவே முடியல. உடனே ஹீரோயின் அவளோட தோல் மேலே தூக்கிட்டு போக போறா. அங்கே கிராமத்து மக்கள் ஃபுல்லாக ஏய் பார்த்துடி அவனை நசுக்கிற போற, அவன் வேற ஒல்லியா இருக்கான் போச்சு போச்சுன்னு சொல்ல ஹீரோயின் பார்த்துட்டு நானா நசுக்க போறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை அப்படி தூக்கிட்டு போறா. நம்ம ஹீரோ பார்க்குறான் என்னடா ஏதோ முட்டாய் தூக்குற மாதிரி என்ன தூக்கிட்டு போறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோவை உட்கார வச்சுட்டு இந்த தண்ணி குடி என்ன ஆச்சுன்னு சொல்லுன்னு சொல்ல ஹீரோ எல்லாத்தையுமே சொல்கிறான். என்னோட அப்பாவுக்கு 2வது ஒய்ஃப் இருக்காங்க, 2வது ஒய்ஃபுக்கு பிறந்த பையன் தான் நான், என்னை யாருக்குமே பிடிக்காது, என்னோட தாத்தா ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க, அதே மாதிரியே எங்கள் அப்பா ஒய்ஃபுக்கு பிறந்த ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் எங்கடா நான் எல்லா சொத்தையும் ஆட்டை போட்டுருவேன்னு சொல்லிட்டு என்னை கொலை பண்ணுறதுக்காக ஆள் அனுப்புனான்னு சொல்ல ஹீரோயின் இதை நினச்சி பார்த்துட்டு ஆமாம்மா நீ சொல்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது, சரி தண்ணி குடி, இப்போ என்னோட பசங்க எல்லாருமே வந்துடுவாங்கன்னு சொல்லும்போது 3 பசங்களும் வந்து நிற்கிறாங்க. யாரெலான்னு பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு பேர் கிளாரா, இன்னொரு பொண்ணு பேர் மரியா. மரியா வந்து ரொம்ப தைரியமான பொண்ணு, அதே மாதிரி கிளாரா குட்டி பொண்ணுல ரொம்ப சுட்டித்தனம் எல்லாமே பண்ணிட்டு இருப்பா. அங்கே இன்னொரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கால் நடக்க முடியாது, வீல் சேரில் தான் இருப்பாங்க. அவங்க கேட்குறாங்க ஹீரோயின் கிட்ட ஆமாம் இது யாருன்னு சொல்ல ஹீரோயின் எல்லாரும் முன்னாடியுமே இவங்க தான் உன்னோட அப்பா, ஆமாம் நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்ல எல்லாருக்குமே ஷாக்கு. மரியா பொண்ணு ஓடி வந்து சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. அம்மா நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க, லாஸ்ட் முடிய எங்களை தானே பார்த்துப்பேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னு சொல்ல இந்த குட்டி பொண்ணு கிளாரா வந்து ஐ அம்மா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டே இருக்கா. இந்த வீல் சேர்ல ஒரு பொண்ணு இருக்கால அவ தங்கச்சின்னு வச்சுக்கலாம்.
தங்கச்சி ஹீரோயின் கிட்ட, "அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலன்னு" சொல்ல, உடனே ஹீரோயின், "இந்த ஆள வந்து ஒரு ரோட்ல தான் பார்த்தேன். இவன காப்பாத்துறதுக்காக எல்லார் முன்னாடியுமே பொய் சொன்னேன். என்ன மன்னிச்சிடுங்கன்னு" சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறாங்க, "காவியா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? உங்களுக்கு ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அதான் அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே சொன்னாங்கல்ல. அப்ப எப்படி உங்களுக்கு 3 பசங்கன்னு?" கேட்க, ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, "நான் சின்ன பொண்ணா இருக்கும்போதே எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. அவங்களோட பேரு டேவிடு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட ஹஸ்பண்ட் அந்த நிலநடுக்கத்துல இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் ஒரு கிராமத்து பொண்ணு தானே. என்னதான் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போனாலும் அவங்க தான் எனக்கு ஹஸ்பண்ட். அவங்களோட வீட்டில் தான் இவ்வளோ வருஷமா இருக்கேன். அதை பார்த்தீங்களா, வீல் சேர்ல இருக்கா. அவ யாருன்னு தெரியுமா? என்னோட ஹஸ்பண்டோட தங்கச்சி. நான் அவளை நல்லா பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த 2 குழந்தைங்களுமே என்னோட குழந்தைங்க கிடையாது. அன்னைக்கு நிலநடுக்கத்துல நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கல்ல. அப்போ இவங்க 2 பேரோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. ஆனா 2 பேருக்குமே வேற வேற அப்பா அம்மா தான். இந்த 2 குழந்தைங்களுமே அனாதையா இருக்கிறது என்னால பார்த்து தாங்கிக்க முடியல. அதனால தான் என்னோட வீட்ல வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். இனிமே இவங்க எல்லாருமே என்னோட குழந்தைங்கன்னு சொல்ல, ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. மரியாவால மட்டும் இதை ஏத்துக்கவே முடியல. "அம்மா எனக்கு அந்த ஆள பிடிக்கவே இல்ல. ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய கஷ்டம் இருக்கு. வெளிய உள்ளவங்கலாம் உங்கள பத்தி தப்பா பேச மாட்டாங்களா? அவங்கள வெளிய அனுப்புங்கன்னு" சொல்ல, உடனே ஹீரோயின், "பாப்பா நீ என்ன பேசிட்டு இருக்க? அவர் இல்லன்னா நம்ம யாருமே இல்ல. அன்னைக்கு நிலநடுக்கத்துல அவர் தான் நம்மளுக்கு நிறைய உதவி பண்ணாரு. அவருக்கு எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லுங்க பாப்போம்ன்னு" சொல்ல, எல்லாருமே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு உள்ளக்க போறாங்க. கிராமத்துல எப்படினாலும் கோழி, வாத்து எல்லாமே வளர்த்துருப்பாங்கல்ல. நம்ம ஹீரோயின் கோழி எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டுட்டே, "ஆமா, உன்னை காப்பாத்துறதுக்கு யாராட்டும் வருவாங்க தானே? நீ பணக்கார பையன் வேற. கண்டிப்பா உன்னை தேடி சீக்கிரமாவே ஆள் வருவாங்க தானேன்னு" சொல்ல, ஹீரோ அப்படியே உட்காந்துட்டு, "இல்ல எனக்குன்னு யாருமே கிடையாது. என்னை யாருமே தேடி வரமாட்டாங்கன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு கஷ்டமாயிட்டு, "அட போயா! நானே நிறைய கஷ்டத்துல இருக்கேன். இனிமே உன்னையும் சேர்த்து பார்த்துக்கணுமா? பரவாயில்ல, நீ ரொம்ப நல்லவனா இருக்க. நான் உன்னையும் சேர்த்து பார்த்துக்கிறேன் சரியா? எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, "சரி சரி ட்ரெஸ்ஸை கழட்டு குளிக்க வைக்கிறேன்னு" சொல்ல, இவனுக்கு ஒரே பக்குன்னு இருக்கு. "என்னது குளிக்க வைக்க போறியான்னு?" கேட்க, "ஆமா, குளிச்சா தானே ஸ்மெல் அடிக்காம இருக்கும். சீக்கிரம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டுன்னு" சொல்லிட்டு ஒரு டப்புக்குள்ள வச்சு குளிப்பாட்டிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவோட உடம்ப பார்த்து, "இந்த பையன் ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருக்கான். கியூட்டாவும் இருக்கான்னு" சொல்லிட்டு குளிப்பாட்டி விட்டுட்டு அப்படி உட்கார வைக்கிறா. அடுத்த நாள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கணக்கு வழக்கு எல்லாமே பார்த்துட்டு இருக்கா. காசு ரொம்ப கம்மியா தான் இருக்கும் போல இருக்கு. ச்சே! நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த தடவ கூட நல்ல சாப்பாடு குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பசங்க கிட்ட, "என்ன மன்னிச்சிருங்க பாப்பா. இந்த தடவையும் நம்மளால நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாதுன்னு" சொல்ல, மரியாக்கு கோவம் வந்துட்டு, "அம்மா நீங்க எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி குடுக்கன்னு ஏமாத்திட்டீங்களா? எனக்கு வாங்கி குடுக்க மாட்டீங்களான்னு?" கேட்க, உடனே அம்மா, "கவலைப்படாதம்மா. நான் கண்டிப்பா நல்லா சம்பாதிச்சு உனக்கு வாங்கி குடுப்பேன் சரியான்னு" சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது மரியாக்கு டென்ஷன் ஆயிட்டு, "யோ உன்னால தான் இப்ப நாங்க சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீ வெளிய போன்னு" சொல்ல, ஹீரோயின், "அப்படிலாம் பேசக்கூடாது. அந்த அங்கிள் கிட்ட சாரி கேளுன்னு" சொல்ல, எல்லாருமே சாரி கேட்குறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. இதை பார்த்த மரியா, "அம்மாக்கு தலை சுத்துது. நான் போய் டாக்டர் அங்கிளை கூப்பிட்டு வரேன்னு" சொல்லிட்டு டாக்டர் அங்கிள் வந்தாச்சு. செக் பண்ணி பார்த்துட்டு, "ஒன்றும் இல்லை, சாதாரணமாக தலை சுத்துதான்னு" சொல்லிட்டு வெளியே போய் நம்ம ஹீரோயின் கிட்ட தனியாக பேசுகிறாங்க. "ஏய் உனக்கு அறிவு இருக்கா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு நான் ஒரு ஊசி போட்டேன்ல, அதனால தான் நீ இவ்வளோ குண்டா ஆயிருக்க. அது மட்டும் இல்லாமல் நீ உடம்ப கம்மி பண்ணலைன்னா இன்னும் 3 மாசத்துக்குள்ள செத்து போயிருவ. சீக்கிரம் 60 லட்சம் ரெடி பண்ணு. அப்பதான் உன்னை காப்பாற்ற முடியும்னு சொல்ல, ஹீரோயின் பார்த்துட்டு, "டாக்டர் எனக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை. என்னோட பசங்க எல்லாரையுமே படிக்க வைக்கணும். நான் சீக்கிரமாகவே அந்த காசு சேர்த்து வச்சு உங்ககிட்ட வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு" சொல்ல, இந்த டாக்டருக்கு கோவம் வந்துட்டு, "என்னத்தையும் பண்ணி தொலைன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோயின் உள்ளக்க வந்து, "எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க தூங்கலான்னு" சொல்ல, உடனே இந்த குட்டி பாப்பா, "அம்மா என்ன சொல்றீங்க? நீங்க அப்பா கூட தானே தூங்கணும். நீங்க எதுக்கு அப்பா கூட தூங்க மாட்டேங்கிறீங்க? நீங்க எங்ககிட்ட பொய் சொன்னீங்களா? நீங்க அப்பா தானே எங்ககிட்ட சொன்னீங்க. நீங்க தூங்குங்க தூங்குங்கன்னு" சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே இருக்க, மரியாவும் என்ன பண்றான்னா, அங்கேருந்து ஒரு கம்ப எடுத்துட்டு வந்து, "இங்க பாருங்க அம்மா, நீங்க பொய் சொன்னீங்கன்னா அவ்வளோதான். இனிமே அவங்க தான் என்னோட அப்பான்னு சொன்னீங்கல்ல, இப்போ நீங்க அவங்க கூட தான் போய் தூங்கணும்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு, "சரி சரி சண்டை போடாதீங்க. இப்போ என்ன, நான் தூங்க தானே செய்யணும். நான் தூங்குறேன்னு" சொல்லிட்டு ரூம்குள்ள போய், "என்ன மன்னிச்சிருங்க. பசங்களுக்காக தான் உங்க கூட தூங்க வந்தேன். உங்களுக்கு ஓகே தானேன்னு" கேட்க, இவனும் ஓகே சொல்லிட்டா. அப்பதான் நம்ம ஹீரோயின், "இப்போ குளிக்கிற டைம் ஆயிட்டு. கண்டிப்பா குளிச்சே ஆகணும்னு" சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை அந்த சைடும் இந்த சைடும் கழட்ட ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பார்த்த ஹீரோ, "என்னது நம்ம முன்னாடியே குளிக்க போறா? அச்சச்சோ இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு பார்த்துட்டே
பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஒரு பூனைக்குட்டியை எடுத்து டப்புக்குள்ளே வச்சு அதை வந்து குளிப்பாட்டிட்டு இருக்கா. நல்லா குளிச்சா தானே பெட்டில் ஏறி படுக்க முடியும், சீக்கிரம் நல்லா குளின்னு சொல்லிட்டு குளிப்பாட்டி விட்டுட்டே இருக்கா. ஹீரோ அப்படியே ரசித்து பார்த்துட்டு, இந்த பொண்ணு அந்த பூனைக்குட்டிக்கும் ஒரே மாதிரி தான் தேய்ச்சி குளிக்க வைக்கிது, எனக்கும் அப்படி தான் பண்ணுது, பூனைக்குட்டிக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லாமல் பண்ணிட்டு இருக்குன்னு ரசித்து பார்த்துட்டே இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் பெட்டில் வந்து படுக்கிறா. ஹீரோ கேட்குறான், அப்போதே உனக்கு எதுக்காக தலை சுற்றிச்சு சொல்ல முடியுமான்னு கேட்க, ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நான் கூ ஃபேமிலியில் வேலை செஞ்சேன், வேலைக்காரியாக தான் வேலை செஞ்சேன், அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க. அப்போ வேலை செய்யும்போது ஒரு சின்ன பிரச்சனையால் அங்கேருந்து துரத்தி விட்டாங்க. அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் போச்சா, திடீர்னு நான் வெயிட் போட்டேன், இப்படி தான் அப்பப்போ தலைவலிலாம் வந்துட்டு போகும், நீ தூங்கு எனக்கும் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டா. காலையில் ஒரு அம்மா கையில் மைக்கு வச்சுட்டு கத்திட்டே வராங்க, ஏ காவியா நல்லா கேட்டுக்கோ, என்னோட பையன் உன்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், நல்லா கேட்டுக்கோ, இந்த என்கேஜ்மெண்ட்டை நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கத்திட்டே வருவாங்க. காவியா வெளியே ஓடி போய், ஆண்டி என்ன சொல்கிறீங்க, ஏற்கனவே என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாத்தையுமே பண்ணியாச்சு, இப்போ போய் கல்யாணத்தை நிப்பாட்டுறீங்க, என்னோட தங்கச்சி மனசு கஷ்டப்படாதான்னு கேட்க, உடனே இந்த ஆண்டி, இங்கே பாருமா, நீ ஏற்கனவே ஒரு பையனுக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு உன்னோட வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கியாமே, அது மட்டும் இல்லாமல் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கேள்விப்பட்டேன், நீ ஜாலியாக கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவ, நீ கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எங்களுக்கு யார் காசு தருவா, நீ ஏற்கனவே என்ன சொன்ன, உன்னோட தங்கச்சியை என்னோட பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாதம் மாதம் காசு எல்லாமே தருவேன்னு சொன்னேன், நீ இப்போ வேற அந்த பணக்கார வீட்டு வேலையை வேற விட்டுட்டு வந்திருக்க, இனிமேல் உங்களால் எந்த காசுமே தர முடியாது, நான் இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்ல, இந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, இந்த பையனோட பேர் ஷென் நேரம் அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா எனக்கு அவள் தான் வேணுமா, ப்ளீஸ்மா எனக்கு அவளே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல அம்மா திட்டுறாங்க, டேய் வாய் மூடுடா, அவளோட நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, உன்னோட தங்கச்சி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல கரெக்டாக அங்கே தங்கச்சி வந்துடுறாங்க. தங்கச்சி ஆண்டி கிட்ட, இங்கே பாருங்க ஆண்டி, எனக்கும் உங்கள் பையன் வேண்டாம், முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி சீதனமாக பைக்கு காரு எல்லாமே வாங்கி கொடுத்தால என்னோட அக்கா, முதல்ல அந்த பைக்கோட காசை தாங்கன்னு சொல்ல இந்த மாமியார் முழிச்சிட்டே இருக்காங்க, சேச்சே அந்த பைக்கெலாம் நீங்கள் சீதனமாக கொடுத்தது அது எதுக்கு நான் தரணும், தர முடியாதுன்னு சொல்ல பையன் நேராக தங்கச்சிக்கிட்ட போய், நீ என்ன தானே கல்யாணம் பண்ணிக்கணும், ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, எங்கள் அம்மா கேட்குறதுனால என் மேலே கோவப்படாத, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு, இங்கே பாரு உங்கள் அம்மா கோவப்படுறாங்க, நீ ஒன்றுமே கேட்காம அமைதியாக இருக்க, இனிமேல் ஒன்றெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, வீட்டுக்கு போன்னு சொல்ல, அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. பாவம் இந்த பொண்ணு இவ்வளோ வருஷமாக இவங்களுக்கு நிறைய காசு கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் சீதனமாக பைக் எல்லாமே கொடுத்துருக்கா, இந்த பையனோட அம்மா கேவலம் பணத்துக்காக இந்த என்கேஜ்மெண்ட்டையே கேன்சல் பண்ணுறா, இவெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலமான ஆளாக இருப்பான்னு சொல்லும்போது அந்த கிராமத்துக்குன்னே ஒரு தலைவர் இருப்பாங்களா, அவங்க வந்து எல்லார்கிட்டையுமே பேசுகிறாங்க. இப்போ அந்த பையனோட அம்மா கிட்ட, அம்மா இப்படிலாம் நீ பண்ணாதம்மா, அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு காசுலாம் தந்துச்சு, இப்போ போய் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்கிற, சரி என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணாலும் அந்த பைக்கோட காசை அப்படி கொடுக்க முடியாதான்னு கேட்க, அந்த அம்மா வந்து, இங்கே பாருங்க பைக்கோட காசுலாம் கொடுக்க முடியாது, அது என்னோட பையன் ஏற்கனவே நிறைய கடன் வச்சுருந்தான்ல, அது எல்லாத்துக்குமே கட்டிட்டேன், இப்போ எதுவுமே என்கிட்ட இல்லை, வேணும்னா என்னோட உயிரை எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, ஹீரோயின் தான் தங்கமாச்சே ஒன்றுமே வேண்டாமா நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே மரியா வந்து சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. மரியா கையில் என்ன இருக்குது தெரியுமா, அவ்வளோ பெரிய கத்தி, அந்த கத்தி எடுத்துகிட்டு வந்து, டே தடி பையிலே என்னோட அக்காவே உனக்கு வேண்டாமா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா, இன்றைக்கே உன்னை கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போக இங்கே அம்மா வந்து ஓடி வந்து பிடிக்கிறாங்க, ஏமா சும்மா இருமா அமைதியாக இருமான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தாச்சு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மரியா சொல்கிறா, எல்லாமே அந்த ஆளால் தான், அந்த ஆள் மட்டும் வீட்டுக்கு வரலன்னா அக்காவோட கல்யாணம் நல்லபடியாக நடந்திருக்கும்ல, எல்லாமே அந்த ஆள் தான் சொல்ல, அதுக்கு தங்கச்சி மரியா வாய முடு, அது மட்டும் இல்லாமல் நல்ல வேலை அந்த குடும்பத்தை பற்றி இப்போவுமே தெரிஞ்சிச்சு, இனிமே எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்ல, இந்த மரியா பொண்ணு, அக்கா கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமாகவே சம்பாதிச்சு உங்களுக்கு நிறைய வீடு கட்டி கொடுத்து அதே மாதிரி நிறைய சாப்பாடு எல்லாமே நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம், சரியா நல்லா விளாட்லான்னு சொல்ல, தங்கச்சி சந்தோஷமாயிடுறா. இந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அவங்களுக்கு வந்து கஞ்சி தான் கொடுக்குறாங்க, அந்த கஞ்சை சாப்பிட முடியாமல், கஞ்சிலாம் சாப்பிடுவாங்களா, எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு கஞ்சி தான் கொடுக்குறீங்கம்மா, எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல, ஹீரோயின் ஒரு மறைப்பா, ஐயோ கஞ்சி சாப்பிட்டா தான் என்னால் வளர முடியும், எனக்கு சூப்பராக பிடிச்சிருக்கு தெரியுமா, டெய்லி கஞ்சி கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே எப்படியோ தப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்றா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் காய்கறி வாங்குறதுக்காக போயிருப்பாங்க, இன்னுமே வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. தங்கச்சிக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். ரெண்டு பசங்க கிட்டேயும், இன்னுமே உன்னோட அம்மா வீட்டுக்கு வரல, என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்ல, அந்த குட்டி பசங்க ரெண்டு பேருமே அவங்க அம்மாவை கண்டுபிடிக்க போகிறாங்க. இது எல்லாமே ஹீரோ கேட்டுடுறான். அவனால் நடக்க கூட முடியாதுல்ல. அச்சச்சோ இன்னுமே ஹீரோயின் வீட்டுக்கு வரலையா, நம்மளும் தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே தவழ்ந்து தவழ்ந்து போயிட்டே இருப்பான். அந்த சமயம் தான் நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள வருவா. பார்த்து நம்ம ஹீரோ கிட்ட, "டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? எந்திரி எந்திரின்னு" சொல்ல அவனால எந்திரிக்க முடியாது. உடனே ஹீரோயின் தூக்கலான்னு போகும்போது தான் தெரியாத்தனமா படி தட்டி நம்ம ஹீரோ மேலேயே விழுந்துடுறா. அவ்வளோதான், நம்ம ஹீரோ சட்னியா ஆயிட்டான். "காவியா கொஞ்சம் எந்திரிக்கிறியா? என்னால முடியலடின்னு" சொல்ல இவளும் எந்திரிச்சு நம்ம ஹீரோவை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்ல உட்கார வைக்கிறா. அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே கேட்குறாங்க, "அம்மா நீ எங்கே தான் போனேன்னு" கேட்க ஹீரோயின் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது காலையில் தங்கச்சிக்கு நிச்சயம் பண்ணி வச்ச மாப்பிள்ளையோட அம்மா வந்து சண்டை போட்டுட்டு போனாங்கல்ல, அவங்க தெரியாதனமா ஆற்றுல விழுந்திருப்பாங்க. ஹீரோயின் இதை பார்த்து காப்பாற்றிருப்பா. இப்போ பசங்க கிட்ட, "அந்த அம்மா வந்து ஆற்றுல போனாங்களா, நான் எப்படியாட்டு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு காப்பாற்றினம்மா. அப்போ தான் வர வழியில் நிறைய மீனை பார்த்தேன்னா மீன் நிறைய பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இதை விற்றா நிறைய காசு கிடைக்கும்னு" சொல்ல இந்த மரியா பொண்ணு சொல்கிறா, "போயும் அவங்கள போய் காப்பாற்றணும், பேசாமல் ஆற்றுலேயே விட்டுட்டு போயிடலாம் தானேன்னு" கேட்க ஹீரோயின் சொல்கிறா, "இங்கே பாருமா, எதிரியாக இருந்தாலும் நம்ம காப்பாற்றி தான் ஆகணும். சரி மீனை விற்போன்னு" சொல்ல ஹீரோ இதை பார்த்துட்டு, "இங்கே பாருங்க, மீன் தானே விற்கணும், உங்ககிட்ட ஃபோன் இருக்கான்னு" கேட்க ஹீரோயினும் உடஞ்சி போன ஃபோனை எடுத்து கொடுக்குறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த மீனை எல்லாத்தையுமே வாங்கி ஆன்லைனில், "இங்கே பார்த்தீங்களா, இந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீன், இதை வாங்கிக்கோங்க, நிறைய காசுக்கு வாங்கினீங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என் பின்னாடி இருக்க பொண்ணை பார்த்தீங்களா, அதான் அந்த பொண்ணு பேர் காவியா, அவள் என்ன பண்ணிட்டு வந்தா தெரியுமா, ஆற்றுல ஒரு லேடி மூழ்கிட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்து அந்த காவிய பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா, தன்னோட உயிரை கூட பார்க்காம நேராக அந்த ஆற்றுல குதிச்சு அந்த லேடியை காப்பாற்றிருக்காங்க. அப்படிப்பட்ட நல்ல பொண்ணு தான் அந்த காவிய பொண்ணு. இவளுக்காக இந்த மீனை வாங்க மாட்டீங்களா, இந்த மீனை வாங்கிக்கோங்க, அதோ அந்த அழகான ஹீரோயினுக்காக வாங்கிக்கோங்கன்னு" சொல்லிட்டு மீனை வித்துட்டே இருக்க இதை எதையுமே நம்ம ஹீரோயின் பார்த்துருக்க மாட்டா. அங்கே உள்ளவங்க எல்லாருமே, "ச்சே இவ்வளோ நல்ல பொண்ணா, பார்க்கவே தங்கமாக இருக்கான்னு" சொல்லிட்டு எல்லா மீனையுமே வாங்கிடுவாங்க. ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கும். காலையில் ஹீரோயின் இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு, "இவ்வளோ விலைக்கு என்னோட மீன் விற்றுருக்கா, ஐ எனக்கு நிறைய காசு கிடச்சிருக்கு, இந்த தடவை நியூ இயருக்கு நிறையவே சாப்பாடு வாங்கி சாப்பிட்லான்னு" சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு மூச்சே விட முடியாது. ஹீரோ சொல்கிறான், "எனக்கு ஒரு உதவி செய்றியா, உன்னோட காசை வச்சு எனக்கு ஏதாட்டு பண்ண முடியுமான்னு" கேட்க ஹீரோயின் கேட்குறா, "உனக்கு என்ன ஆச்சுன்னு?" "அதான் நேற்று நைட்ல இருந்து என்னால் மூச்சே விட முடியல, கொஞ்சம் டாக்டரை கூப்பிட்றியான்னு" சொல்ல ஹீரோயினுக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. நேற்று நைட்டு தெரியாதனமா நம்ம ஹீரோயின் ஹீரோ மேலே விழுந்திருப்பால, அதனால நம்ம ஹீரோவோட எலும்பு எல்லாமே உடஞ்சிருக்கும் போல இருக்கு. நம்ம ஹீரோயின் இதை யோசிச்சு பார்த்துட்டு ஓடி போய் டாக்டர் கூப்பிட்டு வரா. டாக்டர் செக் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட, "இங்கே பாரு, நீ நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கியா, ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கும்போது அது எப்படினாலும் அவனுக்கு அடிப்படும்ல." அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ண போகிறதுனால அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா இருக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் தான் எல்லாமே பண்ணியிருப்பா. அதனால தான் ஹீரோக்கு இப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் யோசிக்க ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. "என்னாச்சு டாக்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு" கேட்க டாக்டர் சொல்கிறாங்க, "இனிமேல் போஸை மாற்றி பாருங்க, நீ அப்படியே பண்ணனா அதுக்கப்புறம் ஹீரோவை கண்ணால் கூட பார்க்க முடியாதுன்னு" சொல்ல ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. "அப்படி என்ன போஸை மாற்றணும்? சரி சார், நீங்கள் சொன்ன மாதிரியே செய்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்து கொடுக்க போகிறா. பார்த்தா எல்லாமே ரூ. 1 ரூ. 2 அப்படி தான் சில்லறையா இருக்குது. டாக்டர் கிட்ட சொல்கிறா, "இந்தாங்க இந்த காசை வச்சுக்கோங்க சரியா, இன்னும் கொஞ்சோண்டு காசு இருக்குது, இதை வந்து என்னோட பசங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க வச்சிருக்கேன்னு" சொல்ல டாக்டருக்கு கடுப்பாயிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு, "என்ன சொல்லிட்டு இருக்க, நான் 60 லட்ச ரூபா கேட்டேன் தானே, சீக்கிரமாகவே உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா செத்து போயிடுவடி, அது மட்டும் இல்லாமல் நீ சீக்கிரமாகவே உடம்பு கம்மி பண்ணணும், சீக்கிரம் காசு ரெடி பண்ணுன்னு" சொல்ல அதுக்கு ஹீரோயின், "நான் பார்க்குறேன் டாக்டர், முதல்ல நீங்கள் இருந்து கிளம்புங்க, யார்கிட்டையுமே சொல்லிடாதீங்க, என்னோட பசங்களுக்கும் தெரியாது அந்த பையனுக்கும் தெரியாதுன்னு" சொல்ல டாக்டர் தன்னோட பொருள் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காக உள்ளக்க போகிறாங்க. ஹீரோ கேட்குறாங்க, "சார் ஹீரோயினுக்கு ஏதாட்டு பிரச்சனையான்னு" கேட்க உடனே டாக்டர் யோசிச்சு பார்த்துட்டு, "தம்பி அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்கு மேலே கடினமான வேலைலாம் செய்ய வைக்காதீங்க, அவள் ரொம்ப வீக்காக இருக்கான்னு" சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் மருந்து எல்லாமே கொண்டு வந்து நம்ம ஹீரோக்கு ஊட்டி விடுறா. ஊட்டி விடும்போது அந்த மருந்து கசக்குள்ள நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஒரு சாக்லேட்டை உரிச்சு ஹீரோவோட வாயில் ஊட்டி விட்டுறா. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே, "ச்சே இவ்வளோ நாள் யாருமே இந்த மாதிரி என்னை பாசமாக சாக்லேட் ஊட்டி விட்டதே கிடையாது, ஏன் மருந்து கசக்கும் கூட யாருமே நினச்சதே கிடையாது, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குன்னு" சொல்லிட்டு அப்படியே ஆசையை பார்த்துட்டே இருக்கான். அங்கே தான் இந்த ஊர் தலைவர் வராங்க. தலைவர் வந்து ஹீரோயின் கிட்ட, "இங்கே பாருமா, இப்போ ஒரு ஆள் வர வீட்டில் சேர்ந்துருக்காங்க, இதுக்கு நீ வரி எல்லாமே கட்டணும்ல, ஒன்று அந்த ஆளை வெளியே அனுப்பு, இல்லைனா நீ கண்டிப்பாக வரி கட்டணும்னு" சொல்ல ஹீரோயின் கிட்ட காசே இல்லை. "இங்கே பாருங்க தலைவரே, நான் சீக்கிரமாகவே தந்துடுறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு" சொல்ல தலைவரும், "இங்கே பாரு, சீக்கிரமாகவே வரியை கட்டு, இல்லைனா அந்த பையனை அனுப்பிடு, நான் இன்னும் 1 மாதம் கழிச்சு வருவேன், அதுக்குள்ளே ஏதாட்டு பண்ணுன்னு" சொல்லிட்டு கோவப்பட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, ஏதாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு பேசாமல் ஆன்லைனில் ஏதாட்டு வேலை பார்த்து ஹீரோயினுக்கு காசு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, "உன்கிட்ட லேப்டாப் இருக்கான்னு" கேட்க, "சாச்சா என்கிட்ட லேப்டாப்லாம் கிடையாது, லேப்டாப் இருந்தால் நான் ஏற்கனவே பணக்காரி ஆயிருக்க மாட்டேனா, எதுவுமே
எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு நடக்க போகிறான். அப்போ ஹீரோயின் ஓடி வந்து என்னாச்சு உனக்கு ஒன் பாத்ரூம் போகணுமா வா வா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்ல ஹீரோ சொல்கிறான் இல்லை நான் நடக்கணும் தான் வரேன் நான் நடக்க போகிறேன்னு சொல்லிட்டு எந்திரிக்க போகும்போது மறுபடியும் ஹீரோயின் ஓ தெரிஞ்சு போச்சு உனக்கு வந்து டூ பாத்ரூம் தானே வருது நின்று பக்கெட்டை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடி போகிறா. ஹீரோ கையை பிடிச்சிட்டு ஏமா உண்மையாகவே எனக்கு நடக்கணும்னு ஆசையாக இருக்குமா நடக்க விடுன்னு சொல்ல இவ பதட்டமாக பக்கத்துலேயே நிற்கிறா. பார்த்து நடன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் நடந்து போகிறான். அப்படியே விழ போகிறானா நம்ம ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு வந்து பெட்டில் உட்கார வச்சுட்டு இங்கே பாரு உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நீ மறுபடியும் கையை காலையும் உடச்சிடாத உட்காருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் புலம்பிட்டே வீடு பெருக்கிட்டு இருப்பா. அப்போ என்ன சொல்லுவானா ஏற்கனவே அவள் வந்து சாக போகிறான்னு தெரிஞ்சிட்டல அவள் என்ன சொல்லிட்டே பெருக்குவானா நான் சீக்கிரமாகவே சாக போகிறேன் என்கிட்ட சவப்பட்டி வாங்குறதுக்கு கூட காசு இல்லை அது மட்டும் இல்லாமல் செத்ததுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய காசு கொடுப்பாங்க ச்சே காசுக்காகவே சாகணும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பா. இது எல்லாத்தையுமே ஹீரோ தப்பாக புரிஞ்சுப்பான். அதாவது இவனுக்காக நம்ம ஹீரோயின் நிறைய காசுலாம் செலவு பண்ணுறாள்ல இவன் என்ன நினச்சிப்பானா அச்சுச்சோ இவ விட்டா என்னையே கொலை பண்ணிடுவா போல இருக்கு செத்தா காசு கொடுப்பாங்களாம் சொல்கிறா கண்டிப்பாக நான் ஏதாட்டு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி புலம்பிட்டே இருக்க ஹீரோயின் கேட்குறா ஆமாம் நீ ஏதாட்டு பேசுனியான்னு கேட்க ஆஹா நான் ஒன்றுமே பேசலாமா நீ பெருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். ஹீரோயின் தன்னோட பசங்களுக்காக சிக்கன் எல்லாமே செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனால் அவ கையில் காசு இல்லை. அப்போ தான் தன்னோட தம்பி அதாவது சொந்த தம்பி கிடையாது தெரிஞ்ச தம்பி போல இருக்கு அவன்கிட்ட டே காசு கொடுடா நான் சீக்கிரமாகவே தந்துடுறேன்னு சொல்ல அந்த தம்பி போ நான் உன்கிட்ட தரமாட்டேன் எத்தனை தடவையோ காசு தந்துட்டேன் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கேன் டே ப்ளீஸ்டா பசங்களுக்காக தான் கேட்குறேன்னு சொல்ல இவனும் மனசு உருகி காசு எல்லாத்தையுமே கொடுக்குறான். கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் சிக்கன் எல்லாமே வாங்கிட்டு மரியாட்ட சீக்கிரம் போய் நம்ம சாப்பாடு செய்யலான்னு சொல்லும்போது தான் அங்கே பாட்டி எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. யாரோட பாட்டி தெரியுமா ஒரு தம்பி சொன்னல தம்பியோட பாட்டி ஹீரோயின் கிட்ட என்னோட பேரனை மைக்கி நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறியா உனக்குலாம் வெக்கமாவே இல்லையான்னு சொல்லிட்டு ஊருக்காரங்க எல்லாருமே கூப்பிட்டு வந்து சண்டை பிடிக்கிற ஹீரோயின் சொல்கிறா இங்கே பாருங்க உங்கள் பேரை வந்து எனக்கு தம்பி முறை தான் நான் வந்து அவனை தப்பாக நினைக்கலன்னு சொல்ல பாட்டி சும்மாவே விடாம பொய் சொல்லாத என்னோட பேரனை வளைச்சி போட பார்க்குறதானேன்னு கேட்க இங்கே மரியா பொண்ணுக்கு செம்மையாக கடுப்பாயிட்டு மரியா பொண்ணு பாட்டிக்கிட்ட பாட்டி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்னோட அம்மாவுக்கு உங்கள் பேரனை பிடிக்குமோ உன்னோட பேரன் பார்க்க ஒற்றை குச்சி மாதிரியே இருக்கான் அப்படியே பார்த்தா என்னோட அம்மாவுக்கு அந்த அழகான பையன் சைமனையே பிடிக்கல உன்னோட பேரனை போய் பிடிக்குமோ சும்மா வீட்டுக்கு போன்னு சொல்ல அம்மா வந்து என்ன பேசிட்டு இருக்க வாயை மூடிடின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட பாட்டிமா உங்கள் பேரனை என்னோட சொந்த தம்பி மாதிரி தான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட காசு வாங்க தான் போனேன் நான் சீக்கிரமாகவே காசை திருப்பி தந்துடுறேன் வேணும்னா உங்கள் பேரன்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல பாட்டியும் பேரன்கிட்ட கேட்குறாங்க ஆமாம் பாட்டி அந்த அக்கா வந்து காசு வாங்க தான் வந்தாங்க நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நான் கேள்விப்பட்டேன் நீ ஒரு பையனை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கியாமே அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கேட்டேன் எதுக்காக அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற சைமன் இருக்கான்னு தெரியும் தானேன்னு கேட்க ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு எதுக்கு நீ தேவையில்லாமல் சைமனை பற்றி பேசிகிட்டு இருக்க அவன் ரொம்ப நல்ல பையன் அவன் நல்லா இருக்கட்டும் வீட்டுக்கு போன்னு சொல்ல மறுபடியும் இந்த தம்பி வந்து இங்கே பாரு சைமன் வெளிநாட்டுக்கு போயிருக்கான் சீக்கிரமாகவே வந்துடுவான் அது மட்டும் இல்லாமல் அவன் கெமிஸ்ட்ரியில் நோபல் ப்ரைஸ் வாங்க போகிறான் எல்லாமே உனக்காக தானேன்னு சொல்ல வருவான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் சமாளித்து நீ வீட்டுக்கு போறியா இல்லையா சீக்கிரம் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ உள்ள கறந்து கேட்டுகிட்டே தான் இருப்பான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ மரியா பொண்ணு ஹீரோயின் கிட்ட அம்மா நீங்கள் எதுக்கு சைமனை பற்றி பேசும்போது எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுறீங்கன்னு சொல்ல ஹீரோயின் இங்கே பாருமா சைமன் அங்கிள் ரொம்ப ரொம்ப நல்ல அங்கிள் சரியா இனிமேல் அவங்கள பற்றி இப்படிலாம் பேசக்கூடாது வா சிக்கன் செய்யலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நைட்டு ஹீரோ கேட்குறான் ஆமாம் சைமன் யாருன்னு கேட்க ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறா சைமன் யாருன்னு தெரியுமா நான் ஒரு பணக்கார வீட்டில் வேலை செஞ்சேன்ல அவங்க வீட்டு பையன்தான் சைமன். சைமன் பாவம் தெரியுமா சின்ன வயசுலேயே சைமனோட அம்மா இறந்து போயிட்டாங்க. சைமனோட அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணி எப்போ பார்த்தாலும் சித்தி சைமனை போட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. ஏதாட்டு ரூம்குள்ளே பூட்டி வச்சு அவனை கொடுமைப்படுத்திட்டே இருப்பாங்க. அப்போ தான் நான் கொஞ்ச நாள் கழித்து நான் அங்கே வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே எனக்கு சைமனை ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நடந்துப்பான். அப்போ தான் சைமனை அந்த வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு வந்து காதலிக்க ஆரம்பித்தா. ஒரு நாள் லவ் லெட்டர் கொடுக்கலான்னு போகும்போது சைமனோட வளர்ப்பு சித்தி எல்லாருமே பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அந்த பொண்ணு கேள்வி கேட்டாங்க. நான் அந்த பொண்ணுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் அந்த லவ் லெட்டரை எழுதுனேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே ஒத்துக்கிட்டேன். பாவம் அந்த அப்பாவி பொண்ணுக்கு வேலை பெறக்கூடாதுல்ல அதனால தான் அந்த பழியை நானே வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன அந்த பணக்கார வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க.
போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏதோ ஒண்ணு பாய்சன் ஆயிட்டுன்னு நெனைக்கிறேன். இப்பலாம் ஒரே உடம்பு சரியில்லாமயே போதுன்னு சொல்ல, ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. ஹீரோ கேட்குறான், "உனக்கு அவங்கள பழி வாங்கணும்னு தோணலையான்னு?" கேட்க, "எனக்கு ஏன் பழி வாங்கணும்னு தோணும்? கண்டிப்பா தோணாது. அது மட்டும் இல்லாம கடந்த காலத்த நெனைக்கலாம் எனக்கு டைம் இல்ல. ஒரு அம்மாவா இருந்தா தான் தெரியும். ஒரு அம்மாவா எனக்கு 3 குழந்தைகள பார்க்கணும். இதுக்கெல்லாம் டைம் இல்லன்னு" சொல்ல, ஹீரோ மனசுக்குள்ள நெனைக்கிறான், "இது முடிய எனக்கு அம்மா பாசமே கிடைச்சதே கிடையாது. ஆனா உன் மூலமா பார்க்குறேன். ஒரு அம்மானா இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. என்னோட தாத்தா மட்டும் தான் பாசமா பார்த்துக்கிட்டாங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, "நீ ரொம்ப நல்ல பொண்ணு தூங்குன்னு" சொல்ல, ஹீரோயின் வந்து என்ன புகழாதன்னு சொல்லிட்டு அப்படி தூங்கிட்டா. காலையில நம்ம ஹீரோயின் வந்து வேலைக்கு போயிடுறா. அப்போ இந்த மரியா பொண்ணு என்ன பண்றான்னா, ஹீரோ கிட்ட போய், "இங்க பாருங்க, உங்களால தான் நாங்க நியூ இயர்க்கு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாம போயிரும் போல இருக்கு. அதுக்காக நீங்க தான் எனக்கு சம்பாதிச்சு குடுக்கணும். நீங்க என்ன பண்ணணும்னா, என் கூட வந்து பிச்சை எடுங்கன்னு" சொல்ல, ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. "என்னது பிச்சை எடுக்கணுமா? ஆமா, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். உங்க கை, காலெல்லாம் உடைஞ்சிருக்குல்ல, உங்கள ரோட்ல உட்கார வச்சு பிச்சை கேட்கிறேன். எல்லாருமே நம்பி காசு போட்டுருவாங்கன்னு" சொல்ல, ஹீரோ கேட்குறான், "ஒருவேள நீ பிச்சை எடுக்கும்போது என்னோட கை, கால்லாம் தெரியாம அசைச்சிட்டேன்னா, உன்ன தானே கேள்வி கேட்பாங்க. நீ என்ன பண்றேன்னா, ஒரு பெட்ஷீட்ட எடுத்து என்னோட கை, கால் எல்லாத்தையுமே டைட்டா கட்டி வச்சுரு. நான் அசையாம இருப்பேன்லான்னு" கேட்க, இந்த குழந்தையும், "ஆமா, அதுவும் கரெக்ட்டு தான். நீ அந்த மாரியே இருன்னு" சொல்லிட்டு ரோட்ல போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கா. இவங்க பார்த்தீங்களா, ரொம்ப பாவமா இருக்காங்க, பிச்சை போடுங்கன்னு சொல்ல, எல்லாருமே பிச்சை போட்டுட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயின் வந்து வேலை ஏதாட்டு கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது தான், அங்க நெறைய பேர் மூட்டை தூக்கிட்டு இருக்காங்க. ஓனர் பேசிட்டு இருக்காங்க, "எனக்கு இன்னுமே மூட்டை தூக்க ஆள் வேணும். யாரையாட்டும் அனுப்பி விடுன்னு" சொல்ல, அது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்துட்டு, "அண்ணா அண்ணா நானும் மூட்டைய தூக்குறேன்னு" சொல்ல, அந்த ஆள் மேலேயும் கீழயும் பார்த்துட்டு, "உன்னாலலாம் தூக்க முடியாது போன்னு" சொல்ல, ஹீரோயின் "நான் தூக்கி காட்டுறேன்னு" சொல்லிட்டு ஒரு மூட்டை தூக்க போறா. அங்க ஆட்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருக்காங்களா. ஹீரோயின், "என்னத்த தூக்குறீங்க? நானே தூக்குறேன்னு" சொல்லிட்டு அப்படியே எல்லா மூட்டையும் டக்கு டக்குன்னு தூக்கி வச்சிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஏற்கனவே லேப்டாப் கேட்டான் தெரியுமா? அது ஞாபகம் வருது. அச்சச்சோ! அவன் வேற லேப்டாப் கேட்டான்ல, நம்ம வாங்கி குடுத்துடலான்னு சொல்லிட்டு, அவ இருக்கிற காசுல பாதி காசுல லேப்டாப் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு போறா. அப்போ சின்ன பொண்ணு ஓடி வந்து, "அம்மா அம்மா நாங்க நல்லா சாப்பிட்டோம் தெரியுமான்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. யார் வந்து அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தந்தா? ஒருவேளை ஹீரோவோட சொந்தக்காரங்க யாராட்டும் வந்திருக்காங்களோன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போய் பார்க்குறா. அங்க மரியா வந்து, "அம்மா நான் தான் அங்கிள பிச்சை எடுக்க கூப்பிட்டு போனேன். அதுல வந்த காச வச்சு தான் சாப்பிட்டோம்ன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு, "இங்க பாரும்மா, இப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா? அங்கிள் கிட்ட சாரி கேட்கணும் சரியான்னு" சொல்லிட்டு அப்படியே நேரா ஹீரோ கிட்ட போய் பேசுறா. அப்போ அவளோட பையில இருந்து நெறைய எடுத்து வைக்கிறா. அப்பதான் ஒரு டெத் சர்டிஃபிகேட் இருக்கு. இத பார்த்தோனே ஹீரோக்கு பயமாயிருச்சு. "ஐயோ! எதுக்காக டெத் சர்டிஃபிகேட்? இப்பவுமே என்ன சாவடிக்க போறியான்னு" கேட்க, ஹீரோயின் வந்து, "என்ன சொல்லிட்டு இருக்க? அந்த டெத் சர்டிஃபிகேட் என்னோட ஹஸ்பண்டோட இது. என்னோட ஹஸ்பண்டோட குடும்பம் ரொம்ப தங்கமான குடும்பம் தெரியுமா? நான் சின்ன வயசுலயே மருமகளா இங்க வந்துட்டேன். அதான் நிச்சயம் பண்ணாலே வீட்டுக்கு வர சொல்லிருவாங்க. அப்பதான் என்னோட வருங்கால மாமனார், மாமியார் எல்லாருமே பார்த்தேன். அவங்க என்ன ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டாங்க. என்னோட மாமனார் ஒரு பெரிய டீச்சர். என்னோட மாமியாருக்கு தெரியாத சமையலே கிடையாது. அவ்வளோ சூப்பரா சமைப்பாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன, என்னோட வருங்கால ஹஸ்பண்ட் தான் இந்த நிலநடுக்கத்துல செத்து போயிட்டாங்க. அவரும் ரொம்ப நல்லவரு தெரியுமா? அவர எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு" சொல்ல, ஹீரோவோட முகமே மாறுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஆசையா, "ஐ! இதுல வந்து என்னோட பேர எழுத முடியுமா? நீ சொல்லிக் குடுக்குறியான்னு" கேட்க, நம்ம ஹீரோ இப்படிதான் எழுதணும்னு சொல்லிட்டு அழகா சொல்லிக் குடுக்குறான். ஹீரோயின் இத படிச்சு பார்த்துட்டு, "இவ்ளோ சின்ன விஷயம் தானா? நான் சின்ன வயசுலயே இது தெரிஞ்சிருந்தா நானும் நல்லா படிச்சிருப்பேன். உனக்கு சொல்ல மறந்துட்டேன்ல, எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் பொம்பள பசங்கனாலே பிடிக்காது. எப்ப என்னோட தம்பி பொறந்தானோ, என்னை வீட்டை விட்டே அனுப்பிட்டாங்க. நான் வந்து அனாதையா தான் இருந்தேன். அப்போதான் என்னோட ஹஸ்பண்டோட அம்மாவும் அப்பாவும் என்னை தத்தெடுத்து வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. ஒரு நாள் திடீர்னு என்னோட வருங்கால ஹஸ்பண்ட் நிலநடுக்கத்துல இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னேன்ல. அதுக்கப்புறம் இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே என்னை என்ன நினைச்சாங்க தெரியுமா? இவ எந்த இடத்துல கால் வைக்கிறாளோ அந்த இடம் விளங்காது. அது மட்டும் இல்லாம எல்லாருமே இறந்து போயிருவாங்க. நான் ஒரு கெட்ட சகுனம் அப்படிலாம் நினைச்சாங்க தெரியுமான்னு சொல்ல, ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, "யார் சொன்னா? நீ வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. உன்னோட மனசுக்கு ஏத்த மாரி நீ நல்லா இருப்பேன்னு" சொல்ல, ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, "போங்க நீங்க ரொம்ப காமெடி பண்றீங்கன்னு" சொல்லிட்டே இருக்க, ஹீரோ அப்படி மனசுக்குள்ள நினைக்கிறான், "உன்னை மாரி நல்ல பொண்ண நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளோ வெள்ளந்தியா இருக்க தெரியுமா? அப்படியே உன்னை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கணும்னு" சொல்லிட்டு ரொமான்ஸா பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட கால் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிச்சுட்டு, இங்கே ஹீரோயின் வந்து பணத்தை எல்லாத்தையுமே எண்ணிட்டு இருக்கா. இனிமே நியூ இயருக்கு நெறைய பணம் வேணும். அப்பதான் நெறைய சாப்பாடு எல்லாமே வாங்க முடியும்னு சொல்லிட்டு கவலையா இருக்கும்போது, ஹீரோ இத
எல்லாத்தையுமே பார்த்துடுறான். ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே நடந்து வரான். இத பார்த்த ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. "ஏய் மேரி, குட்டி பாப்பா எல்லாருமே வாங்க. அங்கிள் நடக்குறாங்க பாருங்கன்னு" சொல்ல எல்லாருமே ஓடி வந்து அங்கிள் கால் பரவாயில்லையான்னு பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ மட்டும் தன்னோட அழகான கியூட்டான சிரிப்பால ஹீரோயினை ரசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, "பார்த்து நட சரியா, ரொம்ப நடக்காத. இப்பதான் உனக்கு கால் சரியாயிட்டு வருது. நீ உட்காருன்னு" சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறான்னா, "நீ ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பண்றல்ல, எனக்கும் கத்துக் குடுக்கியான்னு" கேட்க, ஹீரோ வந்து கத்துக் குடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின், "ஓ! இப்படிதான் ஆன்லைன்ல எல்லாருமே விக்கிறாங்களா? ரொம்ப சூப்பரா இருக்குன்னு" சொல்லும்போது ஹீரோ சொல்றான், "இங்க பாரு, நம்ம ஆன்லைன்ல கம்மியான பட்ஜெட்டுக்கு நெறைய பொருள் வாங்கலாம் தெரியுமா? நீ நியூ இயருக்கு நெறைய பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறல்ல, இதுலயே வாங்கிக்கலாம். காசும் கம்மியா தான் ஆகும்ன்னு" சொல்ல, ஹீரோயின் நெறைய ஆர்டர் பண்றா. போட்டதுக்கு அப்புறம் கூட கையில நெறைய காசு மிஞ்சி போயிருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, "நீ சொன்னது கரெக்ட்டு தான். இனிமே ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ண போறேன்னு" சொல்லிட்டு நெறைய ஆர்டர் பண்ணி வச்ச பொருள் எல்லாமே வருது. இப்போ அந்த குட்டி பொண்ணுங்க எல்லாருமே ஓடி வந்து, "ஐ பிஸ்கட்டு, சாக்லேட்டு, ஜாலி ஜாலி. இந்த வட்டம் நியூ இயர் சூப்பரா போக போகுதுன்னு" சொல்ல, ஹீரோயின் வந்து, "ஆமா செல்லங்களா, இந்த தடவை நியூ இயர் சூப்பரா போக போகுது. இங்க வா மரியா, பக்கத்து வீட்டு பாட்டிக்கு இந்த பிஸ்கட், சாக்லேட் எல்லாமே குடுத்துட்டு வரியான்னு" கேட்க, ஆனா இந்த மரியாக்கு பக்கத்து வீட்டு பாட்டி பிடிக்காது போல இருக்கு. "போங்கம்மா, என்னாலலாம் குடுக்க முடியாது. அந்த பாட்டி எப்ப பார்த்தாலும் உர்ருன்னே இருக்கும். எனக்கு பிடிக்காதுன்னு" சொல்ல, அம்மா சொல்றாங்க, "இங்க பாரும்மா, அப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா? அவங்க நம்ம பக்கத்து வீட்டு பாட்டி தானே. அவங்க பெரியவங்க. அப்படிதான் ஏதாட்டும் சொல்லுவாங்க. நீ போய் குடுத்துட்டு வரியான்னு" சொல்ல, இவ குடுகுடுன்னு போய் குடுத்துட்டு வரா. இங்க ஹீரோ கேட்குறான், "அம்மா பக்கத்து வீட்டு பாட்டி யாருன்னு" கேட்க, ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா, "அதுவா, பக்கத்து வீட்டு பாட்டி ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் இருந்தான். பையனோட பேரு டேவிட். நல்ல பையன் தான். ஆனா என்ன, நிலநடுக்கத்துல அவனும் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் பாட்டிக்கு சொந்தம் எதுவுமே கிடையாது. சொந்தம்னு நெறைய பேர் வந்தாங்க. ஆனா அவங்க வந்து எல்லா காசையும் ஆட்டைய போட்டுட்டு போயிட்டாங்க. இந்த விரத்திலேயே பாட்டி ரொம்ப தனியா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நல்ல பாட்டி. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள நம்ம தானே நல்லா பார்த்துக்கணும்னு" சொல்ல, ஹீரோவும் ரசிச்சு, "ஆமா ஆமா, நீ சொன்ன எல்லாமே கரெக்டா தான் இருக்குன்னு" சொல்லிட்டு சைட் அடிச்சுட்டே இருக்கான். நியூ இயர் வந்துருச்சு. எல்லாருமே நெறைய சமைச்சு அழகா சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அந்த இடத்துல எனக்கும் ஒரு ஆளா இருந்து சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அதாவது கலகலன்னு பேசிட்டு, அதெல்லாம் ஒரு வரங்க. 90ஸ் கிட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும்னு நெனைக்கிறேன். இப்ப எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, நம்ம ஹீரோயின் எல்லாருக்குமே காசு குடுக்குறா. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் காச குடுத்து, "இந்த நியூ இயருக்கு நீ நல்லா இருக்கணும் சரியா? உனக்கு புடிச்சது எல்லாமே கிடைக்கணும்னு" சொல்ல, அந்த குழந்தைங்களும் நம்ம ஹீரோயினுக்கு, "அம்மா நீங்களும் நல்லா இருக்கணும். நெறைய வருஷம் எங்க கூட இருக்கணும்னு" சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆசையா நம்ம ஹீரோ கிட்ட, "இந்த இது உனக்கு தான். நீ எப்பவுமே நல்லா இருக்கணும் சரியா? கவலையே படக்கூடாதுன்னு" சொல்லிட்டு அந்த பைய குடுக்க, நம்ம ஹீரோ மனசுக்குள்ள, "ஏய் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். ஆனா இப்போதைக்கு தரமாட்டேன்னு" சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின கண் இமைக்காம அப்படியே ரசிச்சு பார்த்துட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் எதையுமே கண்டுக்கல. அவ பாட்டுக்கு பசங்க கிட்ட பேசிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துல அங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஹீரோ மட்டும் தான் முழிச்சிருக்கான். அவன் அப்படியே ஹீரோயின பார்த்து ரசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஒரு பாப்பா மட்டும் எந்திரிச்சு, "அச்சச்சோ! டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு சீக்கிரம் முழிக்கணும்ல. எல்லாரும் உள்ளக்க வாங்கன்னு" சொல்லிட்டு உள்ளக்க போயாச்சு. ஹீரோயின் மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவள தூக்கிட்டு பெட்ல படுக்க வச்சு, அவ ஆசையா ஒரு பூனைக்குட்டி வளர்ப்பா. அந்த பூனைக்குட்டிய கூட பக்கத்துல படுக்க வச்சுட்டு, இவன் கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்துட்டு இருப்பான். காலையில ஹீரோயின் முழிச்சு பார்த்துட்டு, "என்ன வேலை பார்த்துட்டு இருக்கியான்னு" கேட்க, "ஆமா வேலை தான் பார்க்குறேன். நீயும் கூட இருந்து பார்க்குறியான்னு" கேட்க, இவ பக்கத்துல உட்காந்துட்டு அவன் என்னெல்லாம் பண்றானோ அத கவனிச்சு பார்த்துட்டு இருப்பா. அப்பதான் பக்கத்து வீட்டு பாட்டி வராங்க. "காவியாம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டி உனக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு" சொல்ல, காவியா ஓடி போய், "பாட்டி உட்காருங்க உட்காருங்க." "என்னாச்சு பாட்டி? நானே வந்திருப்பேன்ல, கூப்பிட்டான்னு" கேட்க, உடனே பாட்டி சொல்றாங்க, "இந்தா இந்த கிஃப்ட் உனக்கு தான்னு" சொல்லிட்டு காசு குடுக்குறாங்க. உடனே ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு, "பாட்டி என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த காசுலாம் வேண்டாம், எடுத்துக்கோங்கன்னு" சொல்ல, பாட்டி வந்து, "இங்க பாரும்மா, இவ்வளோ நாள் நீ தான் என்ன நல்லா கவனிச்சுக்கிட்ட. இப்போ நீ காசு மட்டும் வாங்கலைன்னா பாட்டிக்கு ரொம்ப கோவமாயிரும். எந்த சொந்தமுமே என்னை கைவிட்டம்போது நீ மட்டும் தான் பார்த்துக்கிட்ட. பாட்டி இத கூட தரக்கூடாதா? வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு" சொல்லிட்டு கட்டாயப்படுத்த, இவளும் வாங்கிட்டா. அதுக்கப்புறம் பாட்டி வந்து நம்ம ஹீரோவ பார்த்துட்டு, "ஓ! இந்த பையன தான் நீ வீட்ல வச்சிருக்கியா? இவன தானே நீ கல்யாணம் பண்ணிக்க போற. நல்ல பையனா இருக்காம்மா, அழகாவும் இருக்கிறான். பேசாம உன்னோட ஹஸ்பண்ட மறந்துட்டு இவனையே கல்யாணம் பண்ணிக்கோ. தங்கமான பையனா இருக்கான்னு" சொல்ல, ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல. "பாட்டி என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் பேசாதீங்கன்னு" சொல்ல, பாட்டி ஹீரோயினோட கைய பிடிச்சு, "உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னோட பேரன் டேவிட் இருக்கான்ல, அவனும் உன்னோட ஹஸ்பண்டும் எதுக்காக வெளிநாட்டுக்கு போனான்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு" கேட்க, ஹீரோயின் சொல்றா, நல்லாவே தெரியும் பாட்டி. என்னோட ஹஸ்பண்டுக்கு நெறைய சம்பாதிக்கணும், நெறைய படிக்கணும்னு ஆசை. அதனால தானே வெளிநாட்டுக்கு போனாங்க. உங்களுக்கே தெரியும்லான்னு" கேட்க, உடனே பாட்டி சிரிச்சுக்கிட்டே, "உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னோட ஹஸ்பண்டுக்கு உன்ன பிடிக்கவே பிடிக்காது.
ஒரு நாள் என்னோட பேரன் டேவிட் கிட்ட உன்னோட ஹஸ்பண்ட் பேசிட்டு இருந்தா. என்ன பேசினான்னு தெரியுமா? அவ பாத்தியா குண்டு பூசணிக்காய் மாதிரி இருக்கா. அவளாம் என்னோட பொண்டாட்டியா? அவளை எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. சின்ன வயசுல இருந்தே எனக்காக அதை செய்றேன் இதை செய்றேன்னு சொல்லிட்டு எதையாட்டு செஞ்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவ கையே அழுக்கு கையா இருக்கும். அவளோட முகத்தை பார்க்கவே முடியாது. சாப்பிட்றதுக்கு அவளோட கையாலேயே பிரெட் அது இதுன்னு கொண்டு வருவா. அவளோட அழுக்கு கையால செய்யும் போது எனக்கு எரிச்சலா இருக்கும் தெரியுமா? நல்லவேளை எப்படியாட்டும் அவளை விட்டு ஓடணும்னு சொல்லி பேசியிருப்பான். இது எல்லாத்தையுமே பாட்டி கேட்டிருப்பாங்க. பாட்டி ஹஸ்பண்ட் கிட்ட, டேய் நீலாம் ஒரு மனுஷனாடா, சின்ன வயசுல இருந்து உன்னை படிக்க வைக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே ஹீரோயின் தான் உனக்கு உதவியா இருந்திருக்கா. அவளை போய் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற, நீலாம் ஒரு ஏமாத்துக்காரன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாங்க. இந்த பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் நம்பவே மாட்டேங்கிறா. இது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ச்சே, இந்த பொண்ணையே ரொம்ப வெள்ளந்தியா இருக்கு. இவளோட ஹஸ்பண்ட் இவ்வளோ கேடு கெட்டவனா இருந்திருக்கான். இன்னுமே இவன் நம்பிட்டு இருக்கா. ச்சே, இந்த பொண்ணை என்ன பண்றதோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பாட்டி வந்து, சரிம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு தான் கஷ்டமா இருக்கு. இந்த பாட்டியை யாரும் வர சொன்னா? என்னோட ஹஸ்பண்டை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க. ஓகே பரவாயில்ல, வயசானவங்க அவங்களே ஏதாட்டி யோசிச்சு பேசிட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் நான் நினைக்க மாட்டேன்னு சொல்லும்போது ஹீரோ பக்கத்தில் போய் என்ன கவலைப்படுறியான்னு கேட்க, ஆமாம் கவலை இல்லாமல் இருக்குமா, என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப தங்கமானவன். பாட்டி வந்து இப்படி பேசிட்டு போகிறாங்க. சரி ஓகே அதெல்லாம் விடு. இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்ல ஹீரோ கையை பிடிச்சிட்டு நானும் உன் கூட வரேன்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின், உனக்கு இப்போ தான் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது, நீ என் கூட வர முடியுமான்னு கேட்க, கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லிட்டு கூட போயிட்டுருக்கான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவால் நடக்க கூட முடியல. அப்போ ஹீரோயின் கிட்ட, இவ்வளோ அதிகமாக நீ வேலை பார்க்கணுமான்னு கேட்க, ஆமாம் அப்போ தானே நிறைய சம்பாதிக்க முடியும், இன்னுமே நான் நிறைய சம்பாதிக்க போகிறேன்னு சொல்ல ஹீரோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். டாக்டர் வந்து ஹீரோ கிட்ட, இனிமே அவளை நிறைய வேலை பார்க்க விடாதீங்க, அவள் ரொம்ப கஷ்டப்படுறா, அவள் ரொம்ப வீக்காக இருக்கான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்கல்ல. இதெல்லாம் நினச்சி பார்த்த ஹீரோயினோட கையை பிடிச்சி, இங்கே பாரு உனக்கு பணம் தானே வேணும், இன்னைக்கு மட்டும் நான் உனக்கு ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிச்சு தந்தா நீ கொஞ்சோண்டு வேலை மட்டும் பண்ணுவியான்னு கேட்க ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு ஆள் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்க உடனே ஹீரோ சொல்கிறான், இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராபெரி எல்லாத்தையுமே விற்கணும் அப்படி தானே, நான் எப்படி விற்கணும்னு சொல்லித்தரேன், அப்படி சொல்லி தந்தா நீங்கள் எனக்கு 10 லட்ச ரூபா தரீங்களான்னு கேட்க இவனும், அப்படியா ஒரே நாளில் அந்த ஸ்ட்ராபெரி எல்லாமே விற்றுருமான்னு கேட்க இவனும் சொல்கிறான், ஆமாம் ஒரே நாளில் ஸ்ட்ராபெரி எல்லாமே விற்றுரும், நீங்கள் எனக்கு 10 லட்ச ரூபா மட்டும் தந்தா போதும்னு சொல்ல, ஓகே அந்த ஐடியாவை சொல்லுன்னு சொல்ல ஹீரோ எல்லாத்தையுமே சொல்கிறான். இது கேட்டோன்னே அந்த ஆளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. டேய் நீ நல்லாவே சொல்கிற, அம்மா உன்னை எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கே, ஆ நீ வந்து அந்த பெரிய பணக்கார பையன் தானேன்னு கேட்க உடனே ஹீரோ, ஆமாம் நான் பணக்கார பையன்தான், இப்போ அந்த காசை கொடுங்கன்னு சொல்ல அந்த ஓனர் கேட்குறான், சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களுக்கு இன்னுமே காசு தரேன்னு சொல்லிட்டு காசு கொடுக்க போகிறான். ஹீரோ வந்து, வேண்டாம் வேண்டாம் எனக்கு இதுவே போதும், நான் என்ன காசு கேட்டனோ அதை மட்டும் தாங்கன்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கி ஹீரோயின் கிட்ட கொடுத்து, இனிமே நீ கொஞ்சம் தான் வேலை பார்க்கணும்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே யார் வராங்கன்னா, இந்த மேயர் இருக்காங்களே, அதான் அந்த ஊர் தலைவர் வராங்க. தலைவர் வந்து ஹீரோயின் கிட்ட, உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்ல ஹீரோயினும் தனியாக கூப்பிட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மேயர் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது, என்ன தெரியுமா, உன்னோட ஹஸ்பண்ட் உயிரோட தான் இருக்கான், உன்னோட ஹஸ்பண்ட் மட்டும் கிடையாது, அவனோட ஃப்ரெண்டு டேவிடும் உயிரோட தான் இருக்காங்களாம், வெளிநாட்டில் இருந்து இப்போ வராங்க. எதுக்காக வராங்க தெரியுமா, அவங்க அம்மா அப்பா திதினாலாமே, அதுக்காக வராங்க. உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உன்னோட ஹஸ்பண்ட் இப்போ ஒரு பெரிய பணக்காரன், அதனால உன்னை நல்லா பார்த்துப்பான், உன்னோட குழந்தைங்க எல்லாரையுமே நல்லா பார்த்துப்பான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். என்னது என்னோட ஹஸ்பண்ட் இன்னுமே உயிரோடு இருக்காரா, ஐ ஜாலி ஜாலி, இனிமேல் என்னோட கஷ்டம் எல்லாமே போயிடும், நான் ரொம்ப நாள் கழித்து என்னோட ஹஸ்பண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆசையாக பேச இது எல்லாத்தையுமே ஹீரோ ஒட்டு கேட்டுகிட்டே இருப்பான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே கோழி காக்கா எல்லாமே இருக்கும்ல, அது எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டுகிட்டே கண்ணில் இருந்து கண்ணீராக வரும். பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கும். டே அழாதடன்னு பக்கத்தில் போய் சொல்லணும் போல தோணுது, என்ன சொல்ல முடியாது தானே. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, வா வா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்றா. கிளாரா மேரி தங்கச்சி எல்லாருமே ஓடிவாங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது, உங்கள் உண்மையான அப்பா கிடச்சிட்டாங்கன்னு சொல்ல மேரிக்கு ஒன்றுமே புரியல. அம்மா என்ன சொல்கிறீங்க, எனக்கு தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்ல அம்மா சொல்கிறா, அதான் உன்னோட உண்மையான அப்பா என்னோட ஹஸ்பண்ட் வந்து உயிரோட தான் இருக்காங்களாம், இனிமேல் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோன்னு சொல்ல தங்கச்சிக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அக்கா நீங்கள் சொன்னது உண்மையான்னு கேட்க, ஆமாம் நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், இனிமேல் ஜாலியாக இருக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பெரிய பணக்காரங்களாம். மேரி நீ எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருப்பல்ல, நீ ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாகணும், நிறைய ட்ரெஸ் போடணும்னு, இனிமேல் அது எல்லாமே பண்ணலான்னு சொல்ல மேரிக்கு சந்தோஷமாயிட்டு. ஆனால் மேரிக்கு டவுட் ஆகுது. நேராக ஹீரோவை பார்த்து, அங்கிள் இனிமேல் நீங்கள் என்னோட அம்மாவோட ரூமில் தங்காதீங்க
சரியா? எங்களோட ரூம்குள்ளேயே தங்கிருங்கன்னு சொல்ல, ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான், "அடி பாவி! இவ்ளோ வருஷமா என்ன அப்பா அப்பான்னு சொல்லிட்டு, இப்போ அங்கிளா? என்னவோ பண்றீங்க பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு சோகமா இருக்க, எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ மட்டும் தனியா போய் ஹீரோயின் கிட்ட பேசுறான். "இங்க பாரு, இனிமே இந்த வீட்ல இருந்தா நல்லது கிடையாது. நான் வேற வீடு போறேன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோயின், "இங்க பாரு, இப்ப தானே உனக்கு எல்லாமே சரியாயிட்டு வருது. இன்னுமே நல்ல உடம்பு சரியானதுக்கப்புறம் வெளிய போ. நீ எங்கேயுமே போகக்கூடாதுன்னு" சொல்ல, "அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் முதல்ல இந்த வீட்ட விட்டு கிளம்ப போறேன். நீ தப்பா நினைச்சுக்காதன்னு" சொல்ல, ஹீரோயினால விடவே முடியல. "என்னோட ஹஸ்பண்ட் நல்லவரு. கண்டிப்பா உன்ன புரிஞ்சுப்பாங்க. தப்பா நினைக்க மாட்டாங்கன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோ, "இங்க பாரு, நீ தான் என்னோட உயிர காப்பாத்துனவ. உன்னை யாராட்டும் தப்பா பேசினா என்னால தாங்கிக்கவே முடியாது. நான் இந்த வீட்ட விட்டு வெளிய போவேன். ஆனா போறதுக்கு முன்னாடி உனக்கு நெறைய விஷயம் சொல்லி தரேன். கம்ப்யூட்டர்ல எப்படி ஷாப்பிங் பண்றது எல்லாத்தையுமே சொல்லி தரேன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கும் வேற வழி தெரியல. ஓகேன்னு சொல்லிடுறா. ஆனா ஹீரோயின் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தன்னோட தங்கச்சிகிட்ட, "எனக்கு ஹீரோ போனது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப பணக்கார பையன். அவன் எங்க போய் தங்குவான்? அவனுக்கு வீடு கிடைக்குமா கூட தெரியல. பேசாம நானும் அவன் கூட போய் வீடு பார்த்துட்டு வரவான்னு" கேட்க, தங்கச்சி, "இல்ல நானே அவன் கூட போறேன்னு" சொல்லிட்டு அவங்கள ஆறுதல் படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அடுத்த நாள் கிளம்பி போறான். ஹீரோயினுக்கு மனசே கேட்கல. ஓடி போய் கையில பணத்த குடுத்துட்டு, "இந்தா இத வச்சு எப்படியாட்டும் ஒரு நல்ல வீட பார்த்துக்கோன்னு" சொல்ல, ஹீரோ அந்த பணத்த வந்து மறுபடியும் ஹீரோயின் கையில குடுத்துட்டு, "இங்க பாரு, நீ எனக்கு நெறையவே செஞ்சிருக்க. நீ நல்லா இருந்தா போதும். இனிமே உன்னோட ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா வாழுன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறான். ஆனா நம்ம ஹீரோக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நம்ம ஹீரோயின் அவ ஆசையா வளர்க்குற பூனைக்குட்டிகிட்ட, "உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஹீரோவ ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அவன் இங்க இருந்தா ஏதாட்டும் எனக்கு சொல்லிக் குடுத்துட்டே இருப்பான். அவன் என்ன பண்றானோ தெரியல. அது மட்டும் இல்லாம உன்னையாட்டும் அவன் கூட அனுப்பியிருப்பேன். அவன் தனியா ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான்ல. ஏய் பூனைக்குட்டி நல்லா கேட்டுக்கோ. நாளையிலருந்து என் ரூம்குள்ள வரக்கூடாது சரியா? ஏன்னா நாளைக்கு என்னோட ஹஸ்பண்ட் வராரு. என்னோட ஹஸ்பண்டுக்கு பூனைக்குட்டி, நாய்க்குட்டி எதுவுமே பிடிக்காது. தயவு செஞ்சு என்னோட ரூம்குள்ள மட்டும் வராதன்னு" ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. இங்க ஒரு பையன காமிக்கிறாங்க. யாருன்னு தெரியுமா? நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கு தான். கு ஒரு ரூம்குள்ள போறான். அங்க ஒரு பொண்ணு அழகா உட்காந்துருக்கா. கு நேரா ஒரு சூப் எடுத்துட்டு போய், "நீ ரொம்ப வீக்கா இருக்க. இந்த சூப்ப குடின்னு" சொல்ல, இவ சொல்றா, "போதுங்க எனக்கு வயிறு நெறஞ்சிட்டுன்னு" சொல்லும்போது, அங்க ஒரு குட்டி பாப்பா ஓடி வரா. குட்டி பாப்பா ஓடி வரும்போது, இந்த கு என்ன பண்றான்னா, "இந்தா இந்த சூப்ப நீயே குடிச்சிரு. நான் வெளிய போறேன்னு" சொல்ல, உடனே இந்த பொண்ணு கைய புடிச்சுட்டு, "எங்க போறீங்க? நம்ம பாப்பா தானே. அது மட்டும் இல்லாம அவ சீக்கிரமாவே உங்கள அப்பாவா ஏத்துப்பான்னு" சொல்ல, கு சொல்றா, "நம்ம பொண்ணு என்ன அப்பாவா ஏத்துக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். நான் அது முடிய வெயிட் பண்றேன் சரியா? நான் போய் தூங்க போறேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டான். இப்ப இந்த குட்டி பொண்ணு ஓடி போய், "அம்மா அம்மா எனக்கு அந்த அப்பாவ பிடிக்கவே இல்ல. நம்ம அப்பா இறந்து போனோனே எதுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அது மட்டும் இல்லாம அந்த புது அப்பாவ எனக்கு பிடிக்கலம்மா. அவங்க கூட சேர்ந்து நீங்க தம்பியோ, பாப்பாவோ எனக்கு பெத்து தரக்கூடாது சரியா? நீங்க செய்வீங்களா மாட்டியான்னு" கேட்க, உடனே இந்த பொண்ணு, "கவலைப்படாத. கண்டிப்பா நீ மட்டும் தான் என் பொண்ணா இருப்ப. வேற யாரையுமே நான் பெத்துக்க மாட்டேன்னு" சொல்ல, இந்த குட்டி பொண்ணுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா, குவோட ஒய்ஃப் மனசுக்குள்ள என்ன நெனைக்கிறான்னா, "நான் எதுக்காக குவ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரியுமா? எனக்கு நெறைய சொத்து இருக்கு. எங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த சொத்த எல்லாருமே ஆட்டைய போடலான்னு நெனைக்கிறாங்க. அதனால தான் யாரோ தெரியாதவன கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா, அவன் என்னோட சொத்த நல்லா பார்த்துப்பான். அது மட்டும் இல்லாம நிலநடுக்கம் வந்தம்போது எங்க அப்பாவ அவன் தான் காப்பாத்துனான். அதனால தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா எனக்கு நல்லாவே புரியுது. அவனோட மனசுக்குள்ள நான் இல்ல, வேற யாரோ இருக்காங்கன்னு" சொல்லிட்டு இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கு. ஹீரோயின் வீட்ல உட்காந்துட்டு, இப்ப ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, அங்க தான் கிளாரா பொண்ணு ஓடி வந்து, "அம்மா, அம்மா என்ன பண்றீங்க? நான் இப்ப தான் ஹீரோ அங்கிள் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் தெரியுமா? அங்கிள் வந்து நெறைய வீடியோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. லைவ்ல போய் நெறைய பொருள் எல்லாமே வித்து குடுத்துட்டு இருக்காங்கன்னு" சொல்ல, அதாவது நம்ம ஹீரோ என்ன வேல பார்ப்பான்னா, ஏற்கனவே ஸ்ட்ராபெர்ரி எல்லாமே விக்கிற ஒரு ஓனர் கிட்ட போய், "இவ்ளோ காசு தாங்க, நான் எப்படி விக்கணும்னு சொல்லி தரேன்னு" சொல்லியிருப்பான்ல, அவங்க கிட்ட தான் இப்ப வேல பார்த்துட்டு இருப்பான். அந்த ஸ்ட்ராபெர்ரி எல்லாத்தையுமே ஆன்லைன்ல வந்து சேல் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் இந்த விஷயத்த கேட்டதுக்கப்புறம், "என்ன அவன் இந்த வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கான்? ஏற்கனவே அவனுக்கு உடம்பு சரியில்ல. நான் போய் பார்க்க போறேன்னு" சொல்லிட்டு ஓடி போக போறா. உடனே கிளாரா, "அம்மா வேண்டாம். அவங்கள சுத்தி நெறைய பேர் இருக்காங்க தெரியுமா? பக்கத்து வீட்டு அண்ணா, எதிர் வீட்டு அண்ணா எல்லாருமே உட்காந்து அங்கிள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு" சொல்ல, ஹீரோயின் மனசுக்குள்ள, "ஆமா, அவன் ரொம்ப ரொம்ப அழகான பையன் வேற. யாருனாலும் அவன்கிட்ட சீக்கிரமாவே ஃப்ரெண்ட்லியா ஆயிருவாங்க. அவன பத்தி நம்ம நினைக்க வேண்டாம்னு" சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பா. அதே சமயம் இங்க ஹீரோ வந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். ஓனர் கூட தான் உட்காந்து பேசிட்டு இருப்பான். ஓனர் கேட்பான், "எனக்கு நல்லாவே தெரியும் தம்பி. நீங்க வந்து ஹீரோயின லவ் பண்றீங்க தானே? உங்க கண்லயே தெரியுதுன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோ, "ஆமா, நான் அவள ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். உயிருக்கு உயிரா லவ் பண்றேன்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்ட ஓனர், "விடுங்க பாஸ். வேற ஒரு பொண்ண லவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அவ தான் உங்கள வீட்ட விட்டு அனுப்பிட்டாளான்னு" கேட்க ஹீரோக்கு கடுப்பாயிட்டு, "இங்க பாருங்க, அவ ஒண்ணும் என்ன வீட்ட விட்டு அனுப்பல. அவ என்ன காப்பாத்துன பொண்ணு. அவ என்ன ரொம்ப ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டா.
நான் தான் அவள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்ட விட்டு வந்துட்டேன்னு சொல்ல, இத கேட்ட ஓனர், அதுவும் கரெக்ட்டு தான். நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அந்த பொண்ணு ஒரு நாள் உங்கள தேடி வரும்ன்னு சொல்ல, ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு ஒரு வீடு பார்த்து, அதுல 2 பெட் இருக்கிற மாரி ஒரு வீட மட்டும் பார்க்க முடியுமான்னு கேட்க, ஓனருக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காகன்னு கேட்க, ஹீரோ மனசுக்குள்ள நெனைக்கிறான். கண்டிப்பா அவ என்ன தேடி வருவா. அதுக்காக வீடு ரெடியா இருக்க வேண்டாமா? அதனால தான் ரெடி பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு ஓனர் கிட்ட சொல்ல, ஓனரும் ஓகே சொல்லிட்டான். காலையில ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கூவும் டேவிடும் வந்து நிக்கிறான். டேவிட் யாருன்னு ஞாபகம் இருக்கா? பக்கத்து வீட்டு பாட்டிக்கு ஒரு பேரன் இருக்கு. அவன் கூட இறந்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அவன் தான் வரான். 2 பேருமே நிலநடுக்கத்துல தப்பிச்சிருப்பாங்க. டேவிட் கேக்குறான், சார் நீங்க உள்ளக்க போய் உங்க ஒய்ஃபை சமாதானப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க போறீங்களான்னு கேட்க, சேச்சா எனக்கு தான் கல்யாணம் ஆயிட்டல. அது மட்டும் இல்லாம அந்த குண்டு பூசணிக்காவை பார்த்தாலே பிடிக்காது. அருவருப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவ மேல இருக்க ஸ்மெல் இருக்கே, பா எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. அவகிட்ட போய் இனிமே என்ன தொந்தரவு பண்ணாதன்னு சொல்ல போறேன். என்னோட தங்கச்சியும் இங்கே தானே இருக்கா. என்னோட தங்கச்சியை பார்த்து ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கு. அதனால தான் பார்க்க வந்தேன்னு சொல்ல 2 பேருமே உள்ளக்க போறாங்க. நம்ம ஹீரோயின் ஓடி வந்து, "நீ வந்துட்டியா கூன்னு" சொல்லிட்டு கட்டி பிடிக்க போறாங்க. உடனே கூ வந்து என்ன ஸ்மெல்லுன்னு சொல்லிட்டு தள்ளி போறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. "கூ வந்துட்டியா? ஒரு நிமிஷம் உட்காரு. என்னோட கை அழுக்கா இருக்கு. நான் கழுவிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அப்படியே கூ கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா. அப்பதான் அந்த குட்டி பொண்ணு ஓடி வந்து, "அம்மா இவங்க யாருன்னு?" கேட்க, அம்மா சொல்றாங்க, "இவங்க தான் உன்னோட அப்பான்னு" சொல்ல இந்த குட்டி பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அப்பான்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறா. இவ அந்த குட்டி பொண்ண சீ என்ன தொடாதன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறான். இந்த குட்டி பொண்ணு அழுதுகிட்டே அம்மா அப்பா வந்து என்ன அடிச்சிட்டாங்கன்னு சொல்ல, அதுக்கு அம்மா சொல்றாங்க, ச்சே ஃபீல் பண்ணாதடா, அப்பா வந்து கொஞ்சம் களைப்பா வந்திருப்பாங்க, அதனால தான் கோவப்பட்டாங்கன்னு சொல்ல, கரெக்டா அங்க தங்கச்சி வராங்க. அண்ணா வந்துட்டீங்களான்னு கேட்க, அண்ணாவும் நீ நல்லா இருக்கியாமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் தங்கச்சி கிட்ட, என்ன பார்த்துட்டு இருக்க, உன்னோட அண்ணன் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்கான்ல, அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வா, நம்ம கூட அப்படி சாப்பிட்டுருக்க மாட்டோம், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வான்னு சொல்ல, இவ உள்ளக்க போறா. அப்ப இவன் உட்காந்து பேசிட்டு இருக்கான். இங்க பாரு எனக்கு சாப்பாடு எதுவுமே வேண்டாம். உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன்னு சொல்ல ஹீரோயின் கேட்குறா, ஆமா நீங்க நிலநடுக்கத்துலேருந்து எப்படி நீங்க தப்பிச்சீங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்க, உடனே கூ சொல்றான், அதெல்லாம் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? நீ வீட்ல ஜாலியா தானே இருக்கன்னு கேட்க, இது எல்லாத்தையுமே தங்கச்சி கேட்டுருவா. தங்கச்சிக்கு கோவம் வந்துரும். அண்ணா என்ன பேசிட்டு இருக்க? நீ கஷ்டப்பட்டதெல்லாம் பெரிய விஷயமா? அண்ணியோடயா நீ கஷ்டப்பட்டிருப்ப? அண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? என்ன, அம்மா, அப்பா எல்லாரையுமே அண்ணி தான் பார்த்துக்கிட்டாங்க. நீயா பார்த்துக்கிட்ட? இந்த மாரி கேவலமா பேசினா அவ்வளோதான்னு சொல்ல, உடனே கு சரி சரி நிப்பாட்டுங்க. நான் பேச வந்ததை பேசிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு வேற இருக்கா. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்ல, தங்கச்சிக்கு செம்மையா கடுப்பாயிட்டு, டேய் அண்ணா நீ வந்து அந்த நிலநடுக்கத்துல செத்தே போயிருக்கலாம்டா. இங்க எதுக்கு வந்திருக்கன்னு சொல்ல, இங்க கூக்கு கடுப்பா இருக்கு. வாய மூடுறியான்னு சொல்ல, ஹீரோயின் தங்கச்சி கிட்ட, நீ சும்மா அமைதியா இரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கு கிட்ட, கங்ராச்சுலேஷன் நீங்க நல்ல வாழ்க்கைய தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நீங்க சந்தோஷமா இருங்க. இனிமே இந்த வீட்ல நான் இருந்து என்ன பண்ண போறேன்? இது உங்க வீடு தானே! நானும் என்னோட பொண்ணும் போயிட்டு வரோன்னு சொல்ல, உடனே தங்கச்சி, அண்ணி எங்க போறீங்க? நானும் உங்க கூட வரேன்னு சொல்லும்போது தான், அங்க மரியா பொண்ணு வரா. மரியா நேரா இந்த அங்கிள பார்த்த உடனே, அம்மா இது யாருன்னு கேட்க, அம்மா சொல்றாங்க, இதுதான் உன்னோட அப்பான்னு சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அப்பா நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கைய புடிச்சு ரொம்ப பாசமா கொஞ்சிட்டே இருக்கா. ஆனா இவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா இங்க என்ன நடக்குது? அப்பா எதுக்கு கோவமா இருக்காங்கன்னு கேட்க, இந்த குட்டி பொண்ணு எல்லாத்தையுமே சொல்றா. அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்ல, இத கேட்ட மரியாக்கு செம்மையா கடுப்பாயிட்டு, யோ எதுக்காகய்யா கல்யாணம் பண்ண? என்னோட அம்மா என்ன பாவம் பண்ணாங்க? உன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடி அடின்னு போட்டு அடிக்கிறா. இவன் உடனே புடிச்சு தள்ளி விட்டுட்டு கன்னத்திலேயே ஒரு அறை குடுத்துடுறான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். நேரா மரியா கிட்ட போய் நீ அழாத அழாதன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டே இருக்க, ஊர்க்காரங்க எல்லாருமே வந்துடுறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க, அந்த குட்டி பொண்ணு எல்லா விஷயத்தையுமே சொல்றா. அந்த ஆள் வந்து எங்க அம்மாவை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ல, கரெக்டா அங்க பக்கத்து வீட்டு பாட்டியும் வராங்க. பக்கத்து வீட்டு பாட்டி இந்த கூவ போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. டேய் நீலாம் ஒரு மனுஷனா? உங்க அம்மா அப்பா எல்லாருமே இந்த பொண்ணு தான் பாத்துக்கிட்டா. ஆனா அவளுக்கே நீ துரோகம் பண்ணிட்டியேடா மானக்கெட்டவனேன்னு சொல்லிட்டு திட்டிட்டே இருக்க, ஊர்க்காரங்க எல்லாருமே ச்சே இவெல்லாம் ஒரு மனுஷனா? மிருகத்தோட பெரியவனா இருப்பான் போல இருக்குன்னு சொல்லிட்டு திட்டிட்டே இருக்காங்க. அப்பதான் இந்த ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான்னா, இது என்னோட வீடு. நீ வீட்ட விட்டு வெளிய போணும். எதுக்காகன்னா, நாளைக்கு நானும் என்னோட ஒய்ஃபும் இந்த வீட்ல தான் வந்து தங்குறதா இருக்கோம். எதுக்காகன்னா, எங்க அம்மா, அப்பா இறந்த நாள் வருதுல்ல. எல்லாருமே சாமி கும்பிட போறோம். நீ வெளிய போ. நீ உன்னோட குழந்தைங்க எல்லாருமே வெளிய போ. ஆனா, அதுக்காக நான் நெறைய பணம் தந்துர்றேன். வீடும் பார்த்து வச்சிருக்கேன். அங்க போய் செட்டில் ஆயிருன்னு சொல்ல, ஹீரோயின் உன்னோட வீடு எதுவுமே வேண்டாம். எனக்கு டைவர்ஸ் மட்டும் குடு. நான் இங்கேருந்து போயிர்றேன்னு சொல்ல, அதுக்கு சொல்றான், நம்ம 2 பேருக்குமே கல்யாணமே ஆகல. நிச்சயம் மட்டும் தானே முடிஞ்சுச்சு. அதுக்கு டைவர்ஸ்லாம் வேண்டான்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? நம்ம 2 பேருக்குமே கல்யாணம் ஆகல தானே? நல்ல வேளை நான் உனக்கு ஒண்ணு குடுக்கணும்.
கொடுக்கணும். அத குடுக்க முடியாதோன்னு நெனச்சு இப்பவுமே குடுத்துடுறேன்னு சொல்லிட்டு சப்புன்னு கூவோட கன்னத்திலேயே ஒரு அறை குடுக்க, உடனே கூ மறுபடியும் அறைய போறான். ஹீரோ வந்து கைய புடிச்சுட்டு, "இதுக்கு மேல அவ மேல கைய வச்சா அவ்வளதான். கைய உடைச்சு காக்காக்கு போட்டுருவேன்னு" சொல்ல, ஹஸ்பண்ட் கேட்குறான், "ஆமா நீ யாருன்னு?" கேட்க, உடனே ஹீரோ சொல்றான், "நான் தான் இவள கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆமா, நான் இவளோட ஆளு. நான் இவள தான் காதலிக்கிறேன். இவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுக்கு மேல உன் கை பட்டுச்சு அவ்வளதான்னு" சொல்ல, அதுக்கப்புறம் கூ ஹீரோயின் கிட்ட, "இங்க என்ன நடக்குது? நல்லா கேட்டுக்கோ. நீ வந்து எப்பவுமே என்னோட தங்கச்சி, உன்னோட குழந்தைங்க எல்லாரையுமே பார்த்துட்டு என் கூடயே இரு. அதாவது இன்னொரு வீட்ல இரு. ஆனா, நீ என்ன விட்டு போகக்கூடாதுன்னு" சொல்ல, ஹீரோயின் நான் போய் தான் ஆவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் எல்லா திங்ஸுமே எடுக்க போறாங்க. ஹீரோ அந்த குழந்தைங்க கிட்ட போய், "இங்க பாரும்மா, உங்களுக்கு தேவையான பொருள மட்டும் எடுத்துட்டு வாங்க. இந்த வீட்டுக்கு சொந்தமான எந்த பொருளையுமே எடுக்காதீங்கன்னு" சொல்ல, குட்டி பாப்பா எல்லாருமே எடுத்துட்டு வராங்க. ஹீரோயின் எல்லா பொருளையும் எடுத்துட்டு வரும்போது, அவளோட மாமனார், மாமியார் இறந்து போன ஃபோட்டோ எல்லாமே இருக்கும்ல, அதையும் எடுத்துட்டு போறாங்க. கூக்கு பிடிக்கல. "அத எதுக்கு எடுத்துட்டு போற? அத குடுத்துட்டு போன்னு" சொல்ல, உடனே தங்கச்சி சொல்றா, "எதுக்காக உனக்கு குடுத்துட்டு போணும்? ஓ! அப்படி குடுக்கலன்னா, செத்துப்போன அப்பா, அம்மா ஆவி உன்னோட கனவுல வந்து, 'டேய் நீலாம் ஒரு பையனா? இதுக்கு பதிலா நீ செத்து போயிருக்கலான்னு' உன்ன சொல்லிருவாங்கன்னு பயப்படுறியோன்னு?" கேட்க, கூக்கு கடுப்பாகுது. "நீ வாய மூடிட்டுருன்னு" சொல்ல, ஹீரோயின் அந்த சமாதிய எக்ஸ் ஹஸ்பண்ட் கையில குடுத்துட்டு, "இனிமே உங்க அம்மா, அப்பாவ நீயே நல்லா பார்த்துக்கோ. நான் போறேன்னு" சொல்லிட்டு கிளம்பும்போது தான் தங்கச்சி, "அண்ணி எங்க போறீங்க? நீங்க இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன். எனக்கு இந்த மாரி அண்ணன் வேண்டான்னு" சொல்லிட்டு கூடயே போயிறாங்க. ஹீரோ காவியாவோட கைய பிடிச்சுட்டு, "வா வீட்டுக்கு போலான்னு" சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். அங்க வீடு ரொம்ப குட்டியா அழகா இருக்கு. ஹீரோயின் வந்து, "இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. நான் சீக்கிரமாவே வேற வீடு மாறி போயிடுறேன்னு" சொல்ல, "இல்ல நீ இங்க தான் இருக்கணும்னு" சொல்லிட்டு பேசிட்டே இருக்கான். அப்பதான் இந்த குட்டி பொண்ணுங்க எல்லாருமே, "அப்பா, அப்பா நான் கிச்சன்ல போய் சமைக்கவான்னு" கேட்க, நம்ம ஹீரோக்கு அப்படியே ஐஸ் கட்டி வச்ச மாரி இருக்கு. "என்னது அப்பாவா? சரி நீங்க சமைங்கன்னு" சொல்லிட்டு உள்ளுக்க கூப்பிட்டு போறான். ஹீரோ சொல்றான், "காவியா நீயும் நானும் இந்த ரூம்ல படுத்துக்கலாம். குட்டி பாப்பா உன்னோட தங்கச்சி எல்லாமே பக்கத்து ரூம்ல படுத்துப்பாங்க. கவலைப்படாத. நான் உன்ன டச் கூட பண்ண மாட்டேன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. "நான் கூட பயந்துட்டேன். அங்க எல்லாருமே இருக்கும்போது, நீ என்ன காதலிக்கிற, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னல்ல. இப்பதான் எல்லாமே புரியுது. விளையாட்டுக்கு தானே சொன்னேன். என்னலாம் யாராட்டு காதலிப்பாங்களா? அது மட்டும் இல்லாம அறிவுள்ளவன் எவனுமே என்ன காதலிக்க மாட்டான்னு" சொல்ல, ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, "எனக்கு அறிவு இருக்க போய் தான் நான் உன்ன ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். ஐ லவ் யூன்னு" சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட பூனைக்குட்டி மரத்து மேல உட்கார்ந்திருக்கும். உடனே ஹீரோயினும் தாவி தாவி எடுக்க பார்ப்பா. ஆனா அவளால புடிக்கவே முடியாது. அப்பதான் ஹீரோ ஓடி வருவான். திடீர்னு நம்ம ஹீரோயின் தட்டி விழ போவாளா, அப்படியே ஹீரோ தாங்கி புடிச்சுட்டு ரொமான்டிக்கா பார்த்துட்டே இருக்க, ஹீரோயின் மறுபடியும், "ஏய் பூனைக்குட்டி நீ இப்ப வெளிய வரியா இல்லையா? அவ்வளோதான்னு" சொல்ல, நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அப்படியே ஹீரோயின கஷ்டப்பட்டு தூக்கிருவான். ஒரு வழியா தூக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோயின் சொல்லுவா, "என்ன விடுடா விடுடா, கீழ விடுடான்னு" சொல்ல, ஹீரோ வந்து, "முதல்ல அந்த பூனைக்குட்டிய தூக்குமா, வெயிட் தாங்க முடியலன்னு" சொல்ல, இவ ஒரு வழியா அந்த பூனைக்குட்டிய தூக்கிருவா. அதுக்கப்புறம் ஹீரோ கீழ விட்டுட்டு, "ஐயோ! இடுப்புலாம் வலிக்குதேன்னு" சொல்லிட்டு நெளிச்சிட்டு இருக்க, ஹீரோயின் வந்து, "பாத்தியா பாத்தியா நான் சொன்னேன்ல டயர்ட் ஆயிட்டியான்னு" கேட்க, நம்ம ஹீரோ, "இல்ல நான் டயர்டா இல்ல, நல்லா தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் வந்து கேட்காம, அப்படியே ஹீரோ தூக்கிட்டு போய் பெட்ல உட்கார வைக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜாலியா சாப்பிடும்போது, மரியா வந்து, "அப்பா இத சாப்பிடுங்க, அத சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோக்கு நெறைய சாப்பாடு வச்சுட்டே இருக்க, ஹீரோயின் மனசுக்குள்ள, "ச்சே! இந்த பொண்ணு ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நல்ல வேளை என் குட்டி பொண்ணு மட்டும் தான் நல்ல பொண்ணா இருக்கான்னு" சொல்ல, குட்டி பொண்ணு சாப்பிடும்போது, "அப்பா அப்பா எனக்கு டெய்லியுமே இதே மாரி சூப்பரான சாப்பாடு எல்லாமே செஞ்சு தருவீங்களான்னு" கேட்க, நம்ம ஹீரோவும், "கண்டிப்பா செல்லக்குட்டி நீ சாப்பிடுன்னு" சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் மனசுக்குள்ள, "இவளா குட்டி பொண்ணு, குட்டி சாத்தா என்னலாம் பேசிட்டு இருக்கு பாரேன். சீக்கிரம் சாப்பிடுன்னு" சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட வச்சு தூங்க போறாங்க. அப்பதான் ஹீரோ, "காவியா உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அதான் அந்த மேரேஜுக்கு முன்னாடி ஏதோ சர்டிஃபிகேட் எல்லாமே குடுப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே வாங்கிறேன்னு" சொல்ல, ஹீரோயின் கேட்குறா, "எதுக்கு வாங்கணும்? அது அப்படியே இருக்கட்டும். இனிமே நான் அவன பார்க்க விரும்பலன்னு" சொல்ல, "இல்ல நீ வாங்கி தான் ஆகணும். அது வாங்குனா மட்டும் தான் உன்னோட குழந்தைங்க, அப்புறம் தங்கச்சி எல்லாருக்குமே கல்யாணமும் பண்ணி வைக்க முடியும். ஸ்கூலுக்கும் சேர்க்க முடியும்." "ஸ்கூல், காலேஜுக்குலாம் சேர்க்கணுமா வேண்டாமான்னு?" கேட்க, "ஆமால்ல, அது இருந்தா தான் சேர்ப்பாங்களான்னு" கேட்க, ஹீரோவும், "ஆமா அது இருந்தா தான் சேர்ப்பாங்க. நீ கண்டிப்பா வாங்கிருன்னு" சொல்ல, இவ வந்து, "நான் யோசிச்சு பார்க்குறேன்னு" சொல்லிட்டு இருக்கா. கரெக்ட்டா யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த கூ தான். கூவ பார்த்த ஹீரோ வேணுக்குனே, "அச்சச்சோ! உனக்கு ரொம்ப குளிரா இருக்குதா செல்லம்? இந்தா என்னோட கோட்ட போட்டுக்கோன்னு" சொல்லிட்டு அவனோட சட்டைய கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விடுறான். இதெல்லாம் பார்க்கும்போது கூக்கு ரொம்ப ரொம்ப பொறாமையா இருக்கு. கூ உள்ளுக்க போய் என்ன பேசுறான்னா, "ஏய் காவியா! நீ எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்க? நீ, தங்கச்சி, குழந்தைங்க எல்லாருமே கூப்பிட்டு வந்து நான் உனக்காக ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன்ல, அங்க போய் இருன்னு" சொல்ல, ஹீரோயின் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கா. ஆனாலும் கூ, "நீ வந்து தான் ஆகணும். என்னோட அம்மா, அப்பா எல்லாருமே உன்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்கல்ல. நீ வரப்போறியா இல்லையான்னு?" கேட்க, ஹீரோ
ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு, "இங்க பாரு உன்னோட அம்மாவும், அப்பாவும் என்ன தத்தெடுத்து வளர்த்தாங்க தான். அதுக்காக நான் உங்க வீட்டு நாய் கிடையாது. எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குன்னு" சொல்ல, ஒரு செக் நெறைய காசு எழுதி, "இந்தா இத வச்சுக்கோ. நம்ம குழந்தைங்க எல்லாருமே நல்லா படிக்கணும்ல. அதுக்காக இந்த காசு தேவைப்படும்னு" சொல்ல, அங்க மரியா எல்லாருமே வந்துடுறாங்க. மரியா கிட்ட, "ஏய் அங்கிள், நீ தர காசுலாம் எனக்கு தேவையில்ல. நானே சம்பாதிச்சு நானே படிச்சுப்பேன் சரியா? நீ வீட்ட விட்டு வெளிய போடா. உன்ன பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்குன்னு" சொல்ல, வந்து, "ஏய் இப்படிலாம் பேசாதீங்க அவ்வளோதான்னு" சொல்ல, ஹீரோயின் சொல்றா, "இங்க பாரு, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நெறைய சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குல்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எனக்கு தான்னு" சொல்ல, வந்து அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ வேணுக்குன்னே அந்த பார்த்து கிண்டலா சிரிச்சுட்டே இருக்கான். கடுப்பாகி அங்கேருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே ஹீரோ கிட்ட போய், "நீ சொன்னது கரெக்ட்டு தான். நான் அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கணும். ஏதாட்டும் ஐடியா குடுன்னு" சொல்ல, ஹீரோ ஒரு ஐடியா குடுக்குறாங்க. காலையில இந்த மரியா பொண்ணு இருக்கால்ல, ரோடு முழுக்க தேடி பார்க்குறா. அங்க ஒரு ஆன்ட்டி ஃபோன வச்சுட்டு வீலாக்லாம் சொல்லுவாங்கல்ல, வீடியோ மாரி எடுத்துட்டு இருக்கா. லைவ் வீடியோ தான். இத பார்த்து அந்த மரியா பொண்ணு, "ஆன்ட்டி நீங்க வீடியோ எடுக்கிறீங்களா? என்னையும் சேர்த்து எடுங்கன்னு" சொல்லிட்டு நடு ரோட்ல உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டா. கரெக்ட்டா அங்க ஹீரோயின், அப்புறம் அந்த குட்டி பாப்பா எல்லாருமே சேர்ந்து, "ஐயோ! என்னோட புருஷன் என்ன விட்டுட்டு போயிட்டானேன்னு" சொல்லிட்டு இவங்க அழ, அதே மாரி குழந்தைங்க எல்லாருமே, "ஆமாமா, கூன்னு ஒரு ஆளு எங்க அம்மாவ ஏமாத்திட்டு போயிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க. நாங்க என்ன பண்ண போறோம்ன்னு" சொல்லிட்டு எல்லாருமே சூப்பரா அழுதுட்டே இருக்காங்க. இது எல்லாருமே வீடியோ எடுத்துட்டு, "கவலைப்படாதம்மா, கண்டிப்பா உனக்கு நியாயத்த வாங்கி தருவேன்னு" சொல்லிட்டு எல்லாருமே ஆறுதல் படுத்துறாங்க. இவங்க இந்த மாரி எதுக்காக நடிக்கிறாங்கன்னா, இந்த விஷயம் கூக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அவன் பயத்துல அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே குடுத்துருவான்ல. அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா டேவிட் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து, "அக்கா எப்படி இருக்கீங்க? பாட்டி அம்மா தான் உங்களுக்கு புடிச்ச கிழங்கு எல்லாமே குடுத்து விட்டுருக்காங்க. இந்தாங்க சாப்பிடுங்கன்னு" சொல்ல, ஹீரோயின் பார்த்துட்டு, "டேய் நீ ரொம்ப இளைச்சு போயிட்டடா. நல்லா இருக்கியான்னு" கேட்க, நல்லா இருக்கேன்க்கா. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். கூவும் ரொம்ப கஷ்டப்பட்ட பையன் தான். அவன விட்டுருங்களேன்னு" சொல்ல, ஹீரோயின் வந்து, "நான் விட்டுருவேன். அவன் அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே தர சொல்லு. அதுக்கப்புறம் அவன் கிட்டயே வரமாட்டேன்னு" சொல்ல, டேவிடும், "நான் எல்லாத்தையுமே சொல்றேன் அக்கான்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ, அந்த ஓனர், ஹீரோயின் எல்லாருமே சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஓனர் சொல்லுவான் ஹீரோ கிட்ட, "டேய் நீ நெறைய பணம் சம்பாதிக்கணுமா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதான் ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு பூவ பறிச்சேன்னா உனக்கு நெறைய காசு குடுப்பாங்கன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு, நேரா ஹீரோவ பார்த்து, "டேய் அந்த ஓனர் சொன்னதெல்லாம் கேட்காத. அது கவர்மெண்ட் சொத்து. அங்க போய் நம்ம பூவ எடுத்தோம்னா கண்டிப்பா உன்ன ஜெயில்ல போட்டுருவாங்க. நீ மட்டும் அங்க போனேன்னா இனிமே என்கிட்ட பேசாதன்னு" சொல்லிட்டு உள்ளுக்க போறான். கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ நல்லா போதை ஆயிட்டான். ஹீரோயின் தான் தோள் மேல சாய்ச்சிட்டு பெட்ல உட்கார வைக்கிறா. ஹீரோயின் கிளம்பலான்னு போகும்போது ஹீரோ கைய பிடிச்சிட்டு, "ஒரு நிமிஷம், நான் போதையெல்லாம் இல்ல. நல்லா தான் இருக்கேன். நீ ஏதாட்டும் என்கிட்ட சொல்லணும்னா சொல்லுன்னு" சொல்ல, ஹீரோயின், "விளையாடாத. நீ தான் நல்ல போதையில இருக்கிறது தெரியுதே. நான் ஏதாட்டும் கஷாயம் வச்சு குடுக்குறேன்னு" சொல்லிட்டு போக போறா. உடனே ஹீரோ கைய பிடிச்சு இழுத்துட்டு, "நானா போதையில இருக்கேன்? உன்னோட பேரு காவியா. வயசு 24. நல்ல பொண்ணு. எல்லாமே எனக்கு தெரியும்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவன் என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பேச ஆரம்பிக்கிறா. "இங்க பாரு, அந்த ஓனர் சொன்ன மாதிரிலாம் செஞ்சிடாத. அந்த ஓனர் ரொம்ப ரொம்ப தப்பானவரா இருக்காரு. அவர் சொன்ன மாதிரி செஞ்சனா நீ சீக்கிரமாவே ஜெயிலுக்குள்ள போயிருவ. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் அந்த மாதிரி செஞ்சிடாதன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோ, "கவலைப்படாத. நீ கவலைப்படுற மாதிரி நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன்னு" சொல்ல, இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்பதான் ஹீரோ கைய பிடிச்சிட்டு, "காவியா நீ என்ன சொன்னாலும் கேட்பேன். ஏன்னா நீ எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸ்ன்னு" சொல்ல, ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கா. ஆமா, ப்ரீசியஸ்னா என்னன்னு கேட்க, இவன் கைய புடிச்சு இழுத்துட்டு, "இங்க வா, உனக்கு ப்ரீசியஸ்னா என்ன சொல்லிக் குடுக்குறேன்னு" சொல்லிட்டு, கம்ப்யூட்டர் முன்னாடி நம்ம ஹீரோயினோட கைய புடிச்சு சொல்லிக் குடுத்துட்டே இருக்கான். அதாவது மவுஸ் மேல கைய வைக்கிற மாரியே அவனோட கைய அவ மேல வச்சுட்டே இருக்க, இவளுக்கு ஹார்ட் பீட்லாம் ரொம்ப வேகமா அடிக்குது. அச்சச்சோ! இவன் கைய பிடிக்கும்போது எனக்கு என்னவோ பண்ணுதே. "டேய் விடுடா போதும்டான்னு" சொல்ல, ஹீரோ வந்து, "இல்ல இன்னும் 5 நிமிஷத்துல உனக்கு கரெக்ட்டா கத்துக் குடுக்குறேன் பாருன்னு" சொல்லிட்டு, மறுபடியும் கைய பிடிச்சு ரொமான்டிக்கா அவளோட கண்ண பார்த்து சொல்லிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு இன்னுமே ஹார்ட் பீட் வேகமா துடிக்குது. "இல்ல போதும், நாளைக்கு கத்துக்கிறேன்னு" சொல்ல, "இன்னும் 1 நிமிஷத்துல முடிஞ்சிரும். நான் சொல்லித்தரேன் சொல்லித்தரேன்னு" சொல்லிட்டு கைய பிடிச்சிட்டே இருக்க, கடைசியில ஹீரோயின், "போதும்டா, இப்ப என்ன ப்ரீசியஸ்னா முக்கியமான, எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிடுறா. காலையில ஹீரோயின் முழிச்சு பார்க்குறா. செவுத்து பக்கம் எல்லாமே இந்த ட்ரீம் கேச்சர் சொல்லுவாங்கல்ல, தூக்கம் வரலன்னா தூக்கம் வர்றதுக்காக அத மாட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட ஓடி போய், "ஏய் அத நீயா பண்ணேன்னு" கேட்க, "ஆமா, அத நான் தான் பண்ணேன். உன்னோட வீட்ல இருக்கிற மாரியே இந்த வீட்லயும் அந்த ட்ரீம் கேச்சர மாட்டி விட்டேன். எனக்கு தெரிஞ்சு உனக்கு தூக்கம் வரலன்னு நெனைக்கிறேன். அதான் மாட்டுனேன்னு" சொல்ல,
ஹீரோயின் மனசுக்குள்ள, "நான் தூக்கம் வராமலாம் இல்ல. நேத்து நைட்டு நீ என் கைய புடிச்சது எனக்கு ஒரு மாரி இருந்துச்சு. அதனால தான் தூக்கம் வரல. சரி உன்கிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்லன்னு சொல்லிட்டு, நான் வந்து கோழி வாத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு வரேன்னு" சொல்லிட்டு வெளிய போறா. அங்க கோழி எல்லாமே செத்து போய் கிடக்கு. இத பார்த்தோனே ஹீரோயின் கத்துறா. ஐயோ! என்னோட கோழிக்கு என்னாச்சுன்னு. ஹீரோ ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தோள் மேல சாய்ச்சிட்டு அழாதன்னு சொல்றான். அப்ப ஹீரோயின், "நான் ஆசை ஆசையா வளர்த்த கோழி, வாத்து எல்லாமே செத்து கிடக்கு. நான் என்ன பண்ண போறேன்னு" சொல்லிட்டு அழுதுட்டே இருக்க, ஹீரோ சமாதானப்படுத்திட்டே இருக்கான். அப்பதான் அந்த கோழிய பார்க்குறான். ஒரு மாரி விஷம் குடுத்த மாரி இருக்கு. உடனே ஹீரோ டாக்டர கூப்பிட்டு செக் பண்ண சொல்றான். டாக்டர் செக் பண்ணிட்டு, "இந்த கோழிக்கு யாரோ பாய்சன் குடுத்துருக்காங்க. அதனால தான் செத்து போயிருக்குன்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு மனசே தாங்கல. அப்படியே ஹீரோவோட தோள்ல சாஞ்சுட்டு அழுதுட்டே இருக்க, நம்ம ஹீரோவும் அப்படியே ஹக் பண்ணிட்டான். இதெல்லாம் பார்த்த டாக்டருக்கே தாங்க முடியல. "டேய் உங்களோட ரொமான்ஸ அப்புறம் வச்சுக்கோங்கடான்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோயின் சோகமா இருக்கா. அதுக்கு ஹீரோ, "வா வா கேம் விளையாடலாமா? நான் எப்பலாம் அப்செட்டா இருக்கனோ அப்பலாம் கேம் விளையாடுவேன்னு" சொல்ல, ஹீரோயின் கேட்குறா, "நீ எதுக்காக அப்செட் ஆயிருக்கியான்னு" கேட்க, "ஆமா நான் இது முடிய 2 தடவ சோகமாயிருக்கேன். தடவ என்ன ரவுடி பசங்க எல்லாருமே அடிச்சாங்க தானேன்னு" சொல்லிட்டு மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, "அன்னைக்கு என்னோட தாத்தா பார்க்க வருவாங்கன்னு நினைச்சேன். இன்னும் முடியும் என்னோட தாத்தா என்ன தேடி வரலன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட 2வது விஷயத்த பத்தி சொல்றான். 2வது விஷயமா, "நீ வந்து இன்னைக்கு அழுதல்ல, கோழி இறந்ததுக்காக. அத பார்க்கும்போதே என்னோட மனசே செத்து போச்சு. நீ என் முன்னாடி அழாதன்னு" சொல்ல, ஹீரோயின் வந்து, "ச்சே இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? நான் நல்லா தான் இருக்கேன் சரியா? நீ கவலைப்படாதன்னு" சொல்லிட்டு ஆறுதல் படுத்திட்டு இருக்கும்போது, வெளிய யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. பார்த்தா இந்த குவோட ஒய்ஃப் தான். ஒய்ஃப பார்த்தோனே ஹீரோ கேட்குறான், "நீ என்ன இங்க பண்றன்னு?" கேட்க, ஹீரோயின் மனசுக்குள்ள, "என்னடா ஹீரோக்கு இவள தெரியும் போல இருக்கே! ஒருவேளை இவங்க 2 பேருமே லவ் பண்றாங்களோன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட, "நீங்க 2 பேருமே ஏதோ சொல்லப் போறா." அதுக்குள்ளயே அந்த பொண்ணு, "நீ நெனைக்கிற மாரிலாம் இல்ல. நானும் இவனும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாரி. இப்பலாம் பேசிக்கிறது கிடையாது. உன்கிட்ட தனியா பேசணும்னு" சொல்லிட்டு ஹீரோயின உள்ளுக்க கூப்ட்டு போறாங்க. அப்போ ஹீரோவும் பக்கத்திலேயே உட்காந்து பார்த்துட்டே இருக்க, உடனே இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட, "கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியான்னு?" கேட்க, ஹீரோ சொல்றான், "ஓ! இப்போ நான் உன்கிட்ட இருக்கக்கூடாது அப்படிதானே? ஓகே. நான் வெளிய போறேன்னு" சொல்லிட்டு கிளம்ப, இப்ப அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. "நீ சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னும் 1 மாசம் டைம் குடுக்குறேன். அப்படி இல்லன்னா நடக்கிறதே வேறன்னு" சொல்ல, ஹீரோயின் வந்து, "அதெல்லாம் பண்ண முடியாது. நீ என்ன வந்து மிரட்டுறன்னு" சொல்ல, அதுக்கு இந்த பொண்ணு, "ஆமா உன்னோட கோழிக்கு யாரோ விஷத்த வச்சு கொன்னாங்க தெரியுமா? அது யாருன்னு தெரியுமா?" நான் தான் விஷத்த வச்சு கொன்னேன். அதே மாரி உனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன். பேசாம அவங்களுக்கும் விஷத்த கிசத்த வச்சிட போறேன். அதனால சீக்கிரம் 1 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிரு." எதுக்காக சொல்றேன்னு தெரியுமா? என்னோட ஹஸ்பண்ட் குக்கு உன்ன புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால தான் எப்ப பார்த்தாலும் உன்ன பார்க்க வராரு. அது எனக்கு புடிக்கல. நீ சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்ல, ஹீரோயினும் பயந்து போய், சரி நீங்க சொன்ன மாரியே கேட்குறேன்னு சொல்லிட்டு வெளிய ஓடி போறா. கரெக்ட்டா ஹீரோ அங்க நிக்கிறானா, ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட, "ஆமா எங்க கோழியெல்லாம் சாகடிச்சல்ல, சீக்கிரம் அதுக்காக காசு தான்னு" சொல்ல, இவளும், "என்ன காசு தானே தரேன்னு" சொல்லிட்டு காசு எடுத்து குடுத்துட்டு, "நீ உண்மையாவே ஹீரோயின ரொம்ப லவ் பண்ற போலன்னு" கேட்க, ஹீரோ சொல்றான், "அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ கிளம்புறியான்னு?" கேட்க, அந்த பொண்ணும், "சரி உனக்கு ஏதாட்டும் உதவி வேணும்னா என்கிட்ட கேளு. ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்ட் ஆச்சே. பாய் வரட்டான்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. கரெக்ட்டா ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோ கிட்ட, "அம்மா அவ உன்கிட்ட என்ன சொன்னான்னு?" கேட்க, "ஒண்ணும் இல்லன்னு" சொல்லி சமாளிக்கிறான். ஹீரோயின் கேட்குறா, "நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அந்த பொண்ணு என்ன மிரட்டிட்டு போனா. ஒருவேளை நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்னோட குழந்தைங்கள கொன்றுவாளாம். அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன். சும்மா நடிப்புக்கு நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்." "அச்சச்சோ! சாரி நான் தெரியாம கேட்டுட்டேன். என்னை மாரி ஒரு பொண்ண யாரு கல்யாணம் பண்ணிப்பான்னு" சொல்லிட்டு கிளம்ப போறா. உடனே ஹீரோ கைய பிடிச்சிட்டு, "எனக்கு முழு சம்மதம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு" சொல்லிடுறான். இவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஹீரோயின் முழிச்சு பார்க்குறா. அங்க யாருமே இல்ல. உடனே வெளிய போய் தங்கச்சி கிட்ட, "ஆமா நீ ஹீரோவ பார்த்தியான்னு?" கேட்க, தங்கச்சி சொல்றா, "அக்கா ஹீரோ ஒரு 5 நாள் பிசினஸ் ட்ரிப் மாரி போயிருக்காங்க. சீக்கிரம் வந்துருவாங்க. உங்கள நல்லா பார்த்துக்க சொல்லிட்டு தான் போயிருக்காங்கன்னு" சொல்ல, ஹீரோயின் மனசுக்குள்ள, "உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம்ல. எதுக்காக இப்படி ஓடணும்னு" சொல்லிட்டு ஒரு மாரி சோகமா இருக்கா. 1வது நாள், 2வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு 7 நாளும் கழிஞ்சுட்டு, அங்க பசங்க எல்லாருமே, "அம்மா இன்னைக்கு அப்பா வரும்போது எங்களுக்கு நெறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வருவேன்னு சொன்னாங்க. கண்டிப்பா வருவாங்கன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஒருவேளை அவன யாராட்டும் கடத்திட்டு போயிருப்பாங்களோ? ஒருவேளை அடிச்சிருப்பாங்களோ? அவனுக்கு ஏதாட்டும் ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு பதட்டப்பட, கரெக்ட்டா யாரோ கதவு தட்டுறாங்க. உடனே ஹீரோயின் ஓடி போய் பார்க்குறா. ஹீரோ தான் அங்க நிக்கிறான். ஹீரோயின் அப்படியே கட்டி பிடிச்சுட்டு, "நீ வந்துட்டியா? நீ நல்லா தானே இருக்க? உனக்கு ஏதாட்டும் அடிபட்டுருக்கா? கைய காமி, கால காமின்னு" சொல்லிட்டே இருக்க,
பொறுமை, பொறுமை. நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாரு கை, கால்லாம் நல்லா தானே இருக்கு. வா போலான்னு சொல்லிட்டு உள்ளுக்கு கூப்ட்டு போறான். ஹீரோயினுக்கு இப்ப தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "தண்ணி குடிக்கிறியா? காஃபி குடிக்கிறியா? ஏதாட்டும் சாப்பிடுறியான்னு?" கேட்க, "நான் ஊர்ல நல்லா தான் சாப்பிட்டு வந்தேன். உனக்காக நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்காக தான் நான் ஊருக்கே போனேன்னு" சொல்லிட்டு பையிலருந்து ஒரு இத எடுக்குறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூவி ரொம்ப அழகா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பார்ட் 2லாம் அப்படி இருக்கும். பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். எனக்கு இந்த மூவி புடிச்சதுனால தான் ஒரு சின்ன சீன் கூட விடாம உங்களுக்கு சொல்லணும்னு ஆசையா இருந்துச்சு. சில பேருக்கு அது பிடிக்காம இருந்திருக்கும். ஆனா, எனக்கு வந்து அது சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு. அதான் சொல்லிட்டேன். தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு. கண்டிப்பா 2வது பார்ட் இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு கண்டிப்பா போட்டுர்றேன். மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹைப் பண்ணி விட்டா தான் நெறைய பேருக்கு காமிப்பான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணிடுறீங்களா? தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய் செல்லக்குட்டீஸ். செக்ஷன் இ எபிசோட் 2 இன்னைக்கு கண்டிப்பா அப்லோட் பண்ணிருவேன். ஆனா வேற சேனல்ல தான். நான் போஸ்ட் இல்லன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுப்பேன். அதனால கண்டிப்பா வந்து வந்து பார்த்துட்டு போங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.